ஓகே பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? நல்ல பிரச்சனை இருக்கு. ஓகே பரணி சொல்லுங்க பரணி, கேக்குது பரணி, அப்படியே அப்டேட்டோட சொல்லுங்க பரணி. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். இன்னைக்கு இந்த கட்டா குஸ்தி 2 அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு விஷால் படம். அப்புறம் வந்துட்டு மைக்கேல் அந்த படம் வந்துட்டு டிஜிட்டல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வருது, ஜூன் 9. மாலிவுட் டைம்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் ஹாட் ஸ்டாரோட வெப் சீரிஸ் லிங்கம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 26 வருது. அதே மாதிரி யோகி பாபுவோட கிணத்த காணம் அது வந்து ஜூன் 15 ஹாட் ஸ்டாரில் வருது. அப்புறம் இன்னைக்கு அஸ்வத் மாரிமுத்தோட பர்த்டே. ஸோ ஆர்கேஎஃப்ஏலேருந்து ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தாங்க. அடுத்து ரஜினிகாந்த் படம் அவர் தான் பண்ணுறாருன்னு சொல்லி அன்அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். பார்ப்போம். அப்புறம் ஒரு நொடி அந்த சாங் வந்துட்டு ஆர்டின் படத்துலேருந்து ஜூன் 4 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனந்தன் காடு ஆர்யா ஃபிலிம் அதோட டீசர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஈவினிங் 6 PM. பிளட்டி பாலிட்டிக்ஸ் அந்த படம் வந்து கௌதம் கார்த்திக் படம், அது வந்து ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஃபிலிமோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 1.25 நிமிஷத்துக்கு. அப்புறம் பெட்டி 3 hours 9 minutes. அப்புறம் பரிமளன்கோ 2 hours 18 minutes. மாலிவுட் டைம்ஸ் வந்து 2 hours 47 minutes. ஸோ யார் யாரெல்லாம் போகிறீங்களோ பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அது வந்துட்டு ராட்டன் டொமேட்டோஸில் 76% வந்திருக்கு. ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். பார்ப்போம். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். RJ பாலாஜி met CM. அது சினிமாவில் வராது. ஓஹோ, டிசிஎம் 3 போஸ்ட் ரிலீஸ் சக்சஸ் டீசர் வந்துச்சா, சொல்லிட்டீங்களா? இல்லைண்ணா. ஓகே, அது வந்திருக்கு. மூன்றாம் கண் அப்படின்னு ஒரு படத்தை இருந்து டீசர் வந்திருக்கு. சொல்லிட்டாருண்ணா. அப்புறம் என்ன விடு, அவ்வளவுதான். இப்ப வந்து வேணும்னே மோகன்லால் மட்டும் தவிர்த்திருக்காரு. வேணும்னே தவிர்க்கலண்ணா. இதெல்லாம் சினிமா நியூஸ்ல வராத ஒரு கரெக்டா தெரியும். ஆனா சினிமாவை பத்தி போடும்போது ரிசர்ச் எல்லாம் பண்ணி போட மாட்டாரு. அவர் வாட்டுக்கு போட்டு விட்டு அடி வாங்க வேண்டியது. வாங்க பாருங்க, நீ கண்டென்ட் நீங்க தான் 1 crore ஃபுட்ஃபால். வாங்க எல்லாரும் வருவாங்க, ஸ்பீக்கர்ல ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. என்னாச்சு? அதுல எத்தனை குரூப் இருக்குன்னா கீழே கமலப்பட்டிருப்பாரு பாத்தீங்களா? ஏங்க அது ஆர்டர் மாத்தி போயிடுச்சுங்க. நான் கீழே இன்னொருத்தருக்கு கோட் தான் போட்டிருந்தேன், ரிப்ளை போட்டிருந்தேன், பாக்கலையா? பிக்ல கரெக்டா இருக்கு, ஆர்டர் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்ளை போட்டிருக்கேன். கமல் ரிப்ளை போட்டிருக்கீங்க, அது எதோட அடிப்படையில போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்லயே கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் லாக்டவுனா கமல்லாம் 1.5 கோடியே எப்பயோ தொட்டாரு, அப்படி இப்படின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க கமெண்ட். ஐயா தப்பா சொல்லாதீங்க, 2 கோடியே தொட்டுட்டாரு. தப்பா சொல்லாதீங்க. அபூர்வ சார்கள் 2 கோடி, தமிழ் சினிமால 2 கோடி ஃபுட்பால் சொட்ட படம் 2 படம் தான். தவறுதலா சொல்லாதீங்க, வரலாற மாற்றாதீங்க. ஏன்னா நம்ம என்ன பேசுறோமோ அதுவே ரெக்கார்ட் ஆயிரத்துல நேரம். அந்த லிஸ்ட்ல சரத்குமார்லாம் இருக்காரு, தெரியுமா தெரியாதா? 1 கோடி லிஸ்ட்ல சரத்குமார் நிறைய பேர் இருக்காங்க. 2 கோடி ரெண்டாவது படம் என்னன்னு? 2 கோடி முத படம் வந்து அபூர்வ சகோதரர்கள், 2வது படம் படையப்பா. இந்த 2 படம் மட்டும்தான் 2 கோடி ஃபுட்பால் சொட்ட ஒரே அதாவது இந்த 2 படங்கள் மட்டும்தான் அந்த ரெக்கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் சில படங்கள் 1.80 அதெல்லாம் இருக்கு. சூரிய வம்சம் 1 கோடியே 80 லட்சம், அதான் சொன்னேன். 1.80ல அது ஒரு சில படங்கள் இருக்கு. 1.80 1.75 அப்படின்னு சில ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நமக்கு என்னன்னா, நான் என்னைக்குமே இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள நம்ம போறது இல்லைங்கிறனால அந்த போஸ்ட் எல்லாம் போடல. அதெல்லாம் இந்த இதுல நம்ம பண்றது இல்லை. ஆக்சுவலா அது நிறைய இருக்கு, அது ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. எனக்கு என்னன்னா அது நமக்கு இது இல்லைங்கிறனால அதை விட்டுறது. ஆனா ஏன்னா கமல் தான் 2 கோடி பார்வையாளர்கள், அந்த 2 கோடி ஃபுட்பால்ஸ் அதை தொட்ட ஒரே நடிகர். அதுக்கப்புறம் ரஜினி படையப்பா முதல் நடிகர் இவர் தான். அதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் இருந்ததில்ல எனக்கு தெரிஞ்சு திரிசூலம்னு ஒரு படம் இருந்திருக்கலாம், மேபி. அது என்னன்னு தெரியல. ஆமா, அது எனக்கு சரியான நம்பர் தெரியல. சொல்லுவாங்க நிறைய ஓடுச்சு, ரொம்ப நாள் ஓடுச்சு, அப்படி இப்படிம்பாங்க. பராசக்தி கூட நிறைய ஓடிச்சு சொல்லியிருக்கோம். பழைய பராசக்தி அந்த அளவுக்கு பராசக்தி நல்ல படம் தான், பயங்கரமா ஹிட் ஆன படம். ஆனா அந்த அளவுக்கு 2 கோடி
ஃபுட் பால்ஸ் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் அப்ப மக்கள் தொகை அவ்வளவு இருந்திருக்காது ஃபர்ஸ்ட் விஷயம். அது ஒண்ணு இருக்கு. நீங்க மக்கள் தொகையை கணக்கு பண்ணணும். நம்ம பாட்டுக்கு போற போக்குல ஒரு இல்ல இந்த நம்ம மதுரையில எல்லாம் அந்த தங்கம் தேட்டர்னு இல்ல, இல்ல. சொல்லுவாங்க 1500 அது சீட்டுக்கு அதெல்லாம் ஃபுல்லா ஓடிச்சு எனக்கு ஒரு எனக்கு மாசத்துக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்டு கணக்கு பண்ணி அதாவது நம்ம மக்கள் தொகைன்னா எல்லா மக்களும் வந்து பாக்குறது கிடையாது, ரிப்பீட்ல பாக்குறது எல்லாமே சேர்த்து அந்த ஃபுட் பால்ஸ்ல வரும். இருந்தாலுமே ஒரு லாஜிக்கலான நம்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த ரெக்கார்ட் பிரகாரம் பத்தி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருந்து திரிசூலம் படம். அந்த திரிசூலம் ரொம்ப பெரிய ரெக்கார்டு வச்சிருந்துச்சு திரிசூலம் படம். அந்த ரெக்கார்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு முடிச்சது வந்து அபூர்வ சகோதரர்கள் பண்ணுச்சு அந்த ஃபுட் பால்ஸ்ல. அபூர்வ சகோதரர்கள் அப்புறம் இன்னும் ஒரு கமல் அப்ப படம், அவ்வளவு தமிழ் ஓடி தமிழ் இருக்குன்னா படம் எப்படி ஓடி இருக்கும்னா இல்லைங்க. செகண்ட் ரிலீஸ் பல படங்கள் நான் சொல்ற திரிசூலம்லாம் இருக்குல்ல, திரிசூலம் அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா பல தடவை தேட்டர்ல பல ஷிஃப்டிங் தேட்டர்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அது தில்லானா மோகனாம்பாள், இன்னொரு சிவாஜி படம் எக்ஸாக்டா அந்த படம் பேரு டக்குன்னு வரல. அந்த படம் தான் அடிக்கடி 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 எங்க வேணாலும் ஓடும். அது கர்ணன்லாம் எத்தனை முறை ரிலீஸ் பண்ணாங்க, எத்தனை முறை ஷிஃப்டிங் ஆச்சு அப்படிங்கிற கேட்டகரியே கிடையாது. அந்த அளவுக்கு ஓடின படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. ஆனா இந்த 2 கோடி ஃபுட்பால்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு தான் சேரும். எப்படி முதல்ல கமல் படம் என்ன படம் அபூர்வ சகோதரர்கள் அதுக்கு தான் சேரும். அதுக்கப்புறம் அதை படையப்பா பண்ணுச்சு ஃபுட்பால்ஸ் அடிப்படையில். நம்மள கீழே போட்டிருக்காரு பாருங்க, அவர் என்ன சொல்றது அவரு. அது அவுட் நீங்க கேட்கணும், நான் கேட்க மாட்டேன். நீங்க நமக்கு மாவீரன் சொன்னார்ல 1.5 கோடி எல்லாம் கம்ப்ளீட் இருந்தாரு, அதுக்காக நான் அவுட்ட கேட்க மாவீரனுக்கு திருத்தம் பண்றேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நம்ம அப்பப்ப பேசுவோம்ல, இவர் வந்து சூர்யா சம்பந்தப்பட்டவங்க சூர்யா மேல தனுஷ் மேலதான் பேசுவாங்க. இப்ப ரீசெண்டா அடிக்கடி ஏகேமே பேசுறாரு கவனிச்சீங்களா? நம்ம அப்பப்ப அடிக்கடி பேச ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஏகே ஹேட்டர்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தான் புரியுங்க. நான் பேசலையே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், அவர் ஏகே ஹேட்டர், சூர்யா ஹேட்டர், மோகன்லால் ஹேட்டர்னு. நீங்க புரிஞ்சுக்காம இப்போ வந்து அச்சுச்சோ ஓ ராக்கெட் ராஜா ஒரு திருடனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல கமல் பிரகாஷ் ப்ரோ இருக்காருங்காட்டி கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தாரு, அவ்வளவுதானே தவிர அவரு ஸ்ட்ரைட்டா ஏகே நிறைய டைம் வன்மத்தை கக்கியிருக்காரு. நல்ல வியாபாரம் பார்த்துட்டாரு. 50K 60K. அதான் ரெண்டே ஒண்ணு பாலிவுட்ல அந்த ராமாயணம் அடிச்சு ஒரு வியாபாரம் பார்த்தாரு, ஏகே வேணே அவாய்ட் பண்ணி ஒரு வியாபாரம் பார்த்துட்டாரு. சரி விடுங்க வர, நீ பேசுங்க ஏதாவது. மொத்தமா கக்குங்க வன்மத்தை. இல்ல வன்மத்தை மொத்தமா கக்குங்க, அதுக்கப்புறம் ஏதோ வந்து சேர்த்துக்கிறேன் பதில் சொல்லிக்கிறேன்னு இருப்பாரு பாருங்க. சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தேன், நான் வாங்க போயிருந்தேன், ஆர்டர் வந்துருச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு. பரணி ப்ரோ பொறுத்த வரைக்கும் எஸ்கே லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவே லான்ச் ஆயிருக்கு. இல்லைங்க நீங்க பரணி சொல்றீங்க, ஆனா நான் வந்து ட்விட்டர்ல பெரும்பாலான நாட்கள் வந்து 2012, 13 அப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சு சில படங்கள்லாம் வந்து என்னது இந்த படம் ஹிட்டா அப்படிம்பாங்க. அந்த படம் வந்து 1 வருஷம் ஓடின படம். அப்புறம் சில படங்கள் வந்து என்னடா இதுல காமெடியே இல்லை அப்படிங்க. எப்ப 90ல வந்த படத்தை இப்ப பார்த்துக்கிட்டு காமெடியில சிரிப்பு வரல, இந்த படம் அப்புறம் கிளாசிக் காமெடி பிலிம் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு சலூனு, அவருமே ஒரு தடவை உள்ளத்தை அள்ளித்தா படத்தை பார்த்துட்டு இதை ஒரு தடவை பார்க்க முடியல, எப்படி ரிப்பீட்ல பாக்குறீங்கன்னு கேட்டு காமெடி வரலன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய 2012 அப்புறம் 2015 அப்புறம் படம் பாக்குறது, அதுக்கப்புறம் உள்ள நியூஸை மட்டும் ஃபாலோ பண்றது, அப்புறம் ஃபில்டர்ஸ் நிறைய போடுறது, அதெல்லாம் நிறைய இருக்கு. பிரகாஷ் ப்ரோ மட்டும் சொல்லாதீங்க. அப்படியே இருந்தாலும் விசுவாசம் அதுக்கப்புறம் தானே வந்துச்சு, 2019 தானே வந்துச்சு. அது கூட தெரியாம இருக்கும். 2015 படம், ஏன்னா அவர் லான்ச் பண்ணது 2012 லான்ச் ஆயிட்டாருன்னு வைங்க. இல்ல இருக்கட்டும் விடுங்க, அது பரணிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, உங்கள்ட்ட கேட்ட வேலைக்கு ஆகாது. அவர் எந்த இல்ல ஹேட் பத்தி பேசுனீங்க, பரணி ப்ரோ ஹேட் ஆன் சூர்யா பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலன்றத வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். சொல்லிட்டேனே நான் லிஸ்ட் சொன்னேன். அஜித், சூர்யா, மோகன்லால் சொன்னேன், கவனிக்கலையா நீங்க? 2வது இடத்துல சூர்யா, நான் 4வது இடத்துல தனுஷ் சேர்க்கல. ஏன்னா டாப் 3 தான், டாப் 3 மட்டும் தான் சொல்லணும் இருக்கா. ஏன்னா தனுஷ் நான் சேர்க்கல. அவர் வந்து கணக்கு பண்ணா அந்த மூட குடும்பத்துல ஒரு பாப்பா வந்து ஆர்டர் போடும் ஜெயபிரகாஷ்ட, என்னென்னமோ சொல்லிட்டு லிஸ்ட் பெருசா போடும், இது வேணும் அது வேணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும். அந்த மாதிரி பரணிக்கு வன்ம லிஸ்ட் ஹேட் லிஸ்ட் போடணும்னா பயங்கரமா போய் கடைசியில யாரு மேலதான்பா இல்ல ரமேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும் கேட்டகரி, அந்த கேட்டகரியில போயிடும். அப்படி 2 பேர் தான் இருக்கிறது, ரமேஷ் அப்பா சுரேஷ் அப்பா ஒண்ணு, அப்படி 2 கேட்டகரி தான், 2 பேர் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அப்படி கேட்டல அது எல்லாத்துக்கும் இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா உண்டா இல்லையா பரணி?
கீழே டெய்லி பரணி ப்ரோ டேக் பண்ணி ஒரு சூர்யா டிபி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேக்குது ஃப்ரெண்ட்லியா. என்னடா சூர்யா டிபி வச்சு பரணி ப்ரோட்ட கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் டெய்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பேன். என்னங்க யாருங்க? எனக்கே தெரியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவருக்கு அந்த அப்படி கூட ஒரு பாசமா இருக்க நபரே தெரியாம ஸ்கிப் பண்றாரு. அந்த அளவுக்கு வன்மம் இருக்கு சூர்யா டிபி மேல. அப்படி ஒரு பதில் வருது, டெய்லி வருது, ஆனாலும் பார்க்காம அவாய்ட் பண்றாரு, இக்னோர் பண்றாரு. அப்படி இப்படிப்பட்ட ஒரு வன்மம்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? மாலியோ மறுபடியும் டைம்ஸ்ல யாரு? திட்டினா கூட யார் திட்டாங்க கேட்பாங்க. ஒருத்தர் உங்களை டேக் பண்ணி கேட்டிருக்காரு, பாசில் அண்ட் வினீத் கேமியோ இருக்கா மாலியோ டைம்ஸ்ல? எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது ப்ரோ. பிரகாஷன் இன்னைக்கு டாபிக் இருக்கா? இந்த இன்னைக்கு பரணி அடிக்கிறது டாபிக், வேற ஏதாவது டாபிக் ஏதாவது சொல்லுங்க. இல்ல ஒரு மீம் டெம்ப்ளேட் விகடன் ஒண்ணு இருக்கு வந்துட்டு தெரியுங்களா உங்களுக்கு? கீழ இருந்து பத்மராஜ் wicket ஸ்டேஷனுக்குள்ள எல்லாம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா 2 பேரும் பேசுறீங்க, ஜில்லும் அப்புறம் கமலும் பேசுறீங்க. அப்படியா? கமல் பேசுறேன் கேட்கல. பட் ஒரு ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வன்மராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா 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 ஆமா. வன்மராஜுக்கு பதிலா முதுகு குத்துன்னு போட்டுக்கோங்க, ஸ்டேஷனுக்கு பதிலா ஸ்பேஸ் போட்டுக்கோங்க. அது அது முதுகு குத்து வந்து நம்மளால வந்திருக்குறாரு. இதை இப்ப பார்த்தாச்சு, ப்ரோவஸ்ட் கொடுத்தாச்சு, அவட்டையும் கேட்போம். வந்திருக்கிறாரு. இல்ல விகடனோட லிஸ்ட் போட்டிருக்காங்க, அப்படியே சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் யாரு வின்னர் உங்களுடைய இதுலன்னு சொல்லுங்க. நம்ம நினைக்கிற ஆளுக்கு அவங்க கொடுக்க போறது இல்ல, அதை சொல்லி வருத்தப்பட. அதனாலதான் இங்க நம்ம பேசுவோம். நம்மளாச்சும் கொடுத்துக்கலாம். அதனாலதான் கமல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருவோம். இப்ப சிறந்த நடிகர் 2025 காளி வெங்கட் மெட்ராஸ் மேட்னி ஹவுஸ்மேட்ஸ், குரு சோமசுந்தரம் பாட்டில் ராதா, மணிகண்டன் குடும்பஸ்தன், சசிகுமார் டூரிஸ்ட் ஃபேமிலி, சித்தார்த் 3 BHK, சிவகார்த்திகேயன் அண்ணா மதராசி, சூர்யா எது 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 புரியல. அது என்ன சிவகார்த்திகேயன் அண்ணா? இவ்வளவு நேரம் பேர் மத்தவங்க சசிகுமார் அண்ணா சொன்னீங்களா? இல்ல சும்மா ஒரு ஃப்ளோல சொல்லுங்க. இல்ல பரணிக்கா சொல்றீங்கன்னு பார்த்தேன். இல்ல SK மதராசி, சூர்யா ரெட்ரோ, துல்கர் சல்மான் காந்தா, துருவ் விக்ரம் பைசன், பிரதீப் டிராகன் டியூடு, வடிவேலு மாரிசன், விக்ரம் வீரதீரசூரன் பாகம் 2. உங்களுடைய லிஸ்ட ஒவ்வொருத்தவங்க சொல்லுங்க. யாரும் சொன்னீங்கன்னா முதல் சொன்ன 3-4 பேர் மறந்து போய் கடைசி சொன்னது மட்டும் ஞாபகம் வருது. வெறும் ஆக்டர் பேர் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. படம் பேரு பேர் மட்டும் சொல்லுங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. காளி வெங்கட், குரு சோமசுந்தரம், மணிகண்டன், சசிகுமார், சித்தார்த், சிவகார்த்திகேயன், சூர்யா, துல்கர், துருவ் விக்ரம், பிரதீப், வடிவேலு, விக்ரம். சரி, இதுல நான் டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். சூர்யாக்கு என்ன படத்துக்காக சொல்லியிருக்காங்க? ஓகே ஓகே ஓகே, சரி ரைட், ஓகே. இப்போ வந்து நீங்க மத்தவங்களுக்கு எப்படி தர, நான் ஓப்பனா சொல்றேன். ஏன் இதுக்கு வந்து 14 கணக்கு பண்ணா முதல் 2 பேருக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கணக்கு பண்ணேன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். மற்றபடி மற்றவங்களுக்கு வந்து எல்லாருமே அவங்க இதுல படம் சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த இதுல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த முதல் 2 பேர்ல கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பாட்டில் ராதா அந்த ஒரு குடிகாரனாவே அந்த குடிசோமத்துல வாழ்ந்திருப்போம். அப்படி அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துருக்கறதுனால தெரிய வாய்ப்பு இல்லை. ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல வேண்டியது காளி வெங்கட் மெட்ராஸ் மெட்டையும் சரி, ஹவுஸ்மேட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே பாசிட்டிவ் இந்த இவரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோயின் ஒருத்தவங்க எனக்கு பிடிக்குங்கிறதுனால சொல்றேன், அதனால சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிட்டது தான், வேற ஒன்றும் இல்லை. பாசிட்டிவ் காளி வெங்கட் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த பையனோட மறக்கடிக்கிறது, அந்த பையன் வந்து சில தப்பா பண்ணாலும் அதை வந்து மறக்கடிக்கிறது காளி வெங்கட்டோட நடிப்பு. அந்த டோட்டலா அவங்க அந்த வினோதின் கூட சில ஓவர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் காளி வெங்கட்டோட போர்ஷன் மொத்தமா காப்பாத்தி படமே பக்கா பண்ணிருப்பாரு. அது மெட்ராஸ் மெட்லையும் சூப்பரா பண்ணிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அவார்டு கொடுக்கணும், அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப 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 அவங்கள பொருத்தமானதா இருக்கும், அவங்களை ஊக்குவிக்கிறதாகவும் இருக்கும், கரெக்டா இருக்கும். மற்றபடி இவங்க அப்படி கொடுக்க போறது கிடையாது. கண்டிப்பா வந்து இதுல ஏதாவது ஒரு ஸ்டார் ஆக்டருக்கு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பண்ணிடுவாங்க. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நான் அந்த 2 பேர் தான் எனக்கு நான் ஃபர்ஸ்ட்லயே அந்த ஆர்டர்லயே கரெக்டா அந்த பட்டுச்சு, அவ்வளவுதான். சூப்பர். எனக்கும் முதல் 2 தான். ஆனா வந்து நான் வந்து பைசன்ல வந்து துருவ் விக்ரமி சேர்த்திப்பேன். ஏன்னா கபடியே தெரியாத ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டு கபடி கத்துக்கிட்டு ஒரு உழைப்பை போட்டு நல்ல ஒரு படம் கொடுத்தாரு. அதனால பைசன் சேர்த்துக்கலாம். 3ல யாரு கொடுத்தாலும் பெஸ்ட். ஆமா, இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு, ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. 2026 இப்பதானே மே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள என்ன வருஷ கடைசியில பேசுறது? அதாங்க இல்லங்க, வருஷ கடைசியில இதை பத்தி பேசுவோம். இப்போ 2025 கொடுத்ததுக்கு இப்பதான் கொடுக்குறாங்க. அவங்க ஜனவரி மாசமே பேசாம இப்ப பேசுறோம். அதை அப்ப நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்ப இவங்க அனௌன்ஸ் பண்ணனால பேசுறோம் திரும்ப. ரைட். யார் யார் விஷயம் லிஸ்ட்ல இருக்காங்க திருப்பி சுகுமார் ப்ரோ இல்ல, ஃபர்ஸ்ட் பேர் சுகுமார் ப்ரோ. அது வந்து எந்த படத்துக்காக? சினிடாக் படத்துக்காக. 2வது பேர் வந்து குரு சோமசுந்தரம். மத்ததெல்லாம் அவர் விசால் வாசிப்பாரு. விசால் வாசிக்கும். லிஸ்ட் வந்துட்டு காளி வெங்கட், குரு சோமசுந்தரம், மணிகண்டன், சசிகுமார், சித்தார்த்,
சிவகார்த்திகேயன், சூர்யா, துல்கர், துருவ் விக்ரம், பிரதீப் ரங்கநாதன், வடிவேலு, விக்ரம். என்ன கேட்பாங்கன்னா சித்தார்த் வந்து இந்தியன் டூக்கான்னு கேட்பாரு. லாஸ்ட் இயர்ல தக் லைஃப்ல வந்து ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணல நீங்க. தனுஷே ஆட் பண்ணலையா ப்ரோ? இந்தியன் டூ மேல வந்ததை கேட்பாரு தான் நான் சித்தார்த் பேர் இந்தியன் டூக்கான்னு கேட்பாருன்னு பார்த்தா அவர் தக் லைஃப் கொண்டு வராரு. பாத்தீங்களா? தனுஷும் இல்லையா இதுல? பரவாயில்ல. இல்லங்க தனுஷ் இல்லங்க. வாங்க அடுத்து ப்ரோ பேசுறோம். எனக்கு போன வருஷம் குபேரா வந்துச்சு தனுஷுக்கு. தெலுங்கு படத்தை செஞ்சுட்டாங்க. எடுத்துருவாங்க. ப்ரோ எனக்கு 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 வந்து இல்ல இருங்க, மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி சுகுமார் ப்ரோ சொல்லட்டும் ஃபர்ஸ்ட். வின்னர் அவர் சொல்றதுதான் வின்னர் விகடன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க கரெக்டா. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. ஏன்னா அவரோட வேவ் லெங்த் விகடன் வேவ் லெங்த் கரெக்டா மேட்ச் ஆகும், நம்ம வேவ் லெங்த் தள்ளி போகும். சுகுமார் ப்ரோ நீங்க வின்னர் சொல்லுங்க. அண்ணன் காணோம். அவ்வளவுதான், அவரோட கேமியோ முடிஞ்சு. லோகேஷ் கராஜ் படத்தை விட அதிகமா கேமியோ பண்ணது சுகுமார் ப்ரோ தான். பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபுட் ஆர்டர் சொல்லணும். சிக்கன் கிரில். இல்ல ப்ரோ, யார் வின்னர்னு கேக்குறீங்களா? என்னோட பிக்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் ஆக்டர்? பெஸ்ட் ஆக்டரா? ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே அந்த லிஸ்ட் வச்சிருக்கேன், இப்பதான் வந்துச்சு. நீங்க பாருங்க, நான் சொல்லவானே எனக்கு இருப்பா, நான் சொல்லிடுறேன்ப்பா. யோசிச்சுட்டே சிம்பு ஃப்ரம் தக் லைஃப்னு சொல்லுவாரு பாருங்க. இல்ல இல்ல, அப்படி சொல்ல மாட்டேன். கரெக்ட் கிடையாது. நாசர்புரம் தக் லைஃப்னு சொல்லுவாரு. இல்ல 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 இல்ல, நான் சொல்லுவேன், இவரை சொல்லுவேன். அபிராமி இல்ல, குரு சோமசுந்தரம் பாட்டில்ரா தான். உண்மையாலே வந்துட்டு அது பண்ண முடியாது, அந்த ரோல் அவ்வளவு ஈஸி கிடையாது. எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருப்பாரு அந்த ரோல், அவருக்கு சொல்லலாம். இன்னொருத்தரை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா காந்தா, துல்கர் சல்மான் சொல்லலாம். எனக்கும் 2 ஆப்ஷன் இருக்காங்க ப்ரோ. எனக்கு வந்து காளி வெங்கட்டும் சூர்யாவும் இருக்காங்க. சூர்யாவுக்கு கொடுக்கணுமா ஸ்டாரு அது தெரியல. ஆனா அது உண்மையாவே ரெட்ரோல சரியான பெர்ஃபார்மன்ஸ் அவரு. அது அதாவது ஒரிஜினலா சிரிக்கலாம், ஆனா சிரிக்க முடியாம கொண்டது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு சீன் இருக்குமே, சரியான சீன். அது ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணவே ரொம்ப கஷ்டமான சீன். அது செமையா பண்ணியிருப்பாரு. அதாவது அது அந்த சீன் எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்தவங்க கிரிக்கெட் எவ்வளவு ட்ரை பண்ணுவாரு. அது உண்மையாவே செமையா பண்ணியிருப்பாரு. ஆனா அவருக்கு கொடுக்க வேணாம்னு தான் எனக்கும் உள்ள தோணுது. ஏன்னா அவருக்கு இது இல்லை, அவர் இதை அவார்டு வாங்கி தான் ப்ரூவ் பண்ணணும்னு. காளி வெங்கட் கொடுக்கலாம் ப்ரோ, சரியான பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் அந்த 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 ஹவுஸ்மேட்ஸ்ல அவர் பையனை அந்த செவத்துல பார்த்துட்டு அழுவாரு. அங்க சேர்ல உட்கார்ந்து இருப்பாரு, அப்படியே உருண்டு வந்து அழுவாரு பாருங்க. உண்மையாவே ஒரு மாதிரி ரொம்ப அழுக வச்சிருவாரு நம்மளையே. ஒரு இதா இருக்கும் அந்த அந்த சீன் ஹவுஸ்மேட்ஸ்ல. உண்மையா சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவருக்கு கொடுக்கலாம் காளி வெங்கட்டுக்கு. சூப்பர். எனக்கு வந்துட்டு எனக்கு 2 ஆப்ஷன்லாம் இல்லை, ஒரே ஆப்ஷன் தான். துல்கர் காந்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அதுலயும் ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு சீன் இருக்கும், கண்ணாடி. ஆமா ஆமா, கண்ணாடி முன்னாடி சீனா. அது ஹோல் பர்ஃபார்மன்ஸே அவர் கேரி பண்ண விதம் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. துல்கர். எனக்கு வந்து பைசன், அந்த பையன் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அந்த இன்டர்வியூல எதை பேசினாலும் அடிக்கிறாங்க, எதை பேசினாலும் ட்ரோல் பண்றாங்கன்றதால இந்த வாட்டி இன்டர்வியூல ரொம்ப பார்த்து பாப்பா என்ன பக்குவத்துக்கு வந்துட்டா இந்த பையன் ஒரு அப்படியே அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதை சொன்னாலும் அடிப்பாங்க. இந்த இது மாதிரி அப்படியே மொத்தமா எல்லாத்தையும் மாத்தி விட்டு இருந்தாரு. அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு உழைப்பாவே பயங்கரமான உழைப்புன்னு தோணுச்சு அந்த படத்துல. ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு செகண்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கிரவுண்ட்ல ஓடுற சீனு, கை உடையும்ல அந்த சீனு, கை உடஞ்சிட்டு கபடி விளையாடுறது, நிறைய இடங்கள் எனக்கு பர்ஃபார்மன்ஸாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மெச்சூர்டான ஆக்டிங்கா தெரிஞ்சுச்சு எனக்கு பைசன்ல. அஜித் சாரையும் நாமினேட் பண்ணி அவரும் விடாம வச்சிருக்காங்க. இல்ல அவரும் இல்ல லிஸ்ட்ல. ப்ரோ எனக்கு வந்து காளி வெங்கட், அப்புறம் வந்து வடிவேல் வந்து மாரிசன் படத்துக்கு. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. ஆப்ஷன்ல இல்ல வடிவேலு இருக்காரு ப்ரோ மாரிசன் படத்துக்கு. நான் வடிவேல்ல வந்து பிளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து அவர் நடிச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை வந்து காமெடியான ஒரு நாள் பார்த்ததுக்கும்
நான் மாமன்னனுக்கும் சரி இதுக்கும் சரி அவரு ஜென்யூனா தெரிஞ்சார் படத்துல. இதுலலாம் ரொம்ப ரொம்ப ஜென்யூனா தெரிஞ்சாரு, அந்த கேரக்டராவே தெரிஞ்சாரு. பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் அவரோட ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டீசெண்டா இருந்தது. ரெண்டாவது இப்ப ப்ரோ எனக்கு இந்த இதுலயே எனக்கு ஒரு இது இருக்கு. நம்ம சன் டிவி இதெல்லாம் நிறைய அவார்டு ஷோ பார்த்துருப்போம். அதுல சிறந்த முன்னணி நடிகர்கள்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும், சிறந்த ஆக்டிங்ஸ் அப்படி அதுக்கு இருக்கும். இது அப்படியே மொத்தமா எல்லாரையும் குழப்பி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ். இதுல வந்து காளி வெங்கட், வடிவேல்லாம் சப்போர்ட்டிங் ஆக்டரோட இதுல தானே ஜெயின் ஆவாங்க. அவங்க எப்படி எப்படிங்க மெட்ராஸ் அவங்களுக்குன்னு ஒரு மேட்னி தனி இல்ல காளி வெங்கட்லாம் வந்து மெயின் ஆக்டர் தான் ப்ரோ. லீடு தான் கமல் அவரு. அவங்களுக்கு ஒரு தனி இது கொடுக்கணும்ன்ற. அவங்களுக்கு இப்ப இதுல வந்து ஸ்டார் ஹீரோ வேற இருக்காங்களே ப்ரோ. இல்லங்க, சிறந்த குணச்சித்திர நடிகர் நீங்க சொல்றீங்க, ஆனா மெட்ராஸ் ஸ்டார் ஹீரோன்றது வந்து காளி தானே. இல்ல கரெக்ட் தான் ப்ரோ. ஸ்டார் ஹீரோன்றது படத்துல அவங்க என்னவா நடிச்சிருக்காங்கன்றது தான். அவர் ஸ்டார்ன்றதுனால அவர் மெயின் ஆக்டர் கிடையாது அந்த படத்துல. நான் உங்களுக்கு சொல்ற புரியுது. ஓட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்டுலாம் யார் குழுவும்? இந்த மாதிரி ஒரு இதுல இருந்தா ஓட்டுலாம் அதுல இருக்க ஸ்டார் ஹீரோக்கு தான் விழுவும். அந்த இதுல சொல்றேன். இவங்களுக்கும் தனியா இருந்தா ஓட்டு இல்ல கமல். இது தெரியல ப்ரோ. பட் ஆனா அந்த படமா பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு ஸ்டார் ஹீரோ கிடையாது, அவரு ஸ்டார் ஹீரோ தான். இப்போ நீங்க ஆப்ஷனாவே இப்போ இன்னும் நீங்க விஜய், ஏகே, தனுஷ் இவங்க எல்லாம் மிஸ்ஸிங். இதுல அவங்களையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டா அப்ப இது என்ன, எல்லா விதமான ஆக்டர்ஸும் இருக்காங்க, ஸ்டார்ஸும் இருக்காங்க, அப்படி வந்துரும்ல. அதனால சொல்றேன், இது தனித்தனியா சன் டிவில இதுதான் எனக்கு என்னமோ ரொம்ப கரெக்ட்னு தோணுது மாவீரன். ஏன்னா இப்ப அந்த ஸ்டார் எனக்கு என்னமோ இது மூவி பேஸ்டா தெரியும். எனக்கு மூவி பேஸ்டா தெரியுது ப்ரோ. இது வந்து ஆக்டர் பேஸ்டா இந்த மூவில அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்ற மூவி கேட்டகரியில தான் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்படியே ஹீரோயினுக்கும் சொல்லுங்க சார் ப்ரோ, உங்களுக்கு வந்துருச்சு. அதான் இல்ல, இதை நீங்க முடிச்சீங்கன்னா அடுத்து ஹீரோயின் அடுத்து பேசுவோம். டைரக்டர் இது இருக்கு, அது சூர்யாக்கு தரலாம் ப்ரோ. அந்த சிங்கிள் ஷாட்டுக்கு சிரிக்க ட்ரை பண்றது, அந்த மிரர் சீனுக்கு ரிசர்வ் தான் ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்தா தான், அந்த சமுத்திரக்கன்னிக்கோட ஈகோ கிளாஸ் அந்த இதெல்லாம் சூப்பரா டீல் பண்ணிருப்பாப்ல துல்கர். அந்த மிரர் ஷாட்டும் சூப்பரா இருக்கும். 2 பேருக்கும் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. சூப்பர். டைரக்டர் லிஸ்ட் சொல்லிட்டா வேற யாராவது சொல்லணும்னா சொல்லுங்க. அடுத்த டைரக்டர் தான் மெயின் மேட்டர் அங்க. ஓகே, டைரக்டர் வந்துட்டு டைரக்டர் நான் வெறும் பேர் மட்டும் சொன்னா செட் ஆகாது, நான் படம் பேரையே சேர்த்து பேரே சொல்லிருங்க. நம்ம போன வருஷம் வந்த படம் நமக்கு தெரியும்ல, இந்த டைரக்டருக்கு என்ன படம் வந்துச்சு. சில பேர் தெரியாததெல்லாம் இருக்கு லிஸ்ட்ல. இருங்க, நிறைய சின்ன சின்ன படம் இருக்கா? ஆமா 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 ஆமா, தெரியாத படம் இருக்கு. அதனால நான் ஆனா இல்லண்ணா, அவர் இல்ல, அவர் லிஸ்ட்ல இல்ல. சிறந்த இயக்குனர் அருண் பிரபு, சக்தி திருமகன், அஸ்வத் மாரிமுத்து, டிராகன், முருகதாஸ், மதராசி, கார்த்திக், ரெட்ரோ, கிருத்திகா உதயநிதி, காதலிக்க நேரமில்லை, எஸ்வி அருண்குமார், வீரதீரசுரன், ஸ்ரீ கணேஷ், 3 BHK, மாரி செல்வராஜ், பைசன், ராம், பரந்துபோ, விபின் ராதாகிருஷ்ணன், அங்கம்மாள். இத்தனை படமும் பார்த்துட்டேன். அஸ்வத் டிராகன். சூப்பர் சூப்பர். அடுத்து எனக்கு திரும்ப கொஞ்சம் கோளாரா இருக்கு ப்ரோ. மாரி செல்வராஜ் போறேன். ஏன்னா திரும்ப நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு இந்த படத்து மேல. அவரு மொத்தமா கம்ப்ளீட்லா பேலன்ஸ் பண்ணி எந்த பக்கமும் பெருசா இல்லாம, இல்லங்க இது ஒன் சைடரா இருக்கும் அப்படி இப்படி கரெக்டான படமா கொடுத்துருந்தாங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற படமா கொடுத்திருந்தாரு. பேசிட்டு இருக்காரு கமல் அவரே, இரு. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி படம், கரெக்டான படமாவும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த படத்தை. பெஸ்ட் டைரக்டரா நான் மாரி செல்வராஜ் இந்த லிஸ்ட்ல. சூப்பர். கமல் சொல்லுங்க கமல். இந்த வாட்டி அந்த படத்துல என்ன ஆச்சுன்னா, மாரி படத்தை சப்போர்ட் பண்றவங்களுக்கே அது கொஞ்சம் சுமார் படமா தான் இருந்துச்சு. பைசன் எப்பயும் மாரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இல்லைன்னு. ஆனா மாரி படத்தை எதிர்ப்பாங்களே, இது என்ன எப்ப பார்த்தாலும் ஒன் சைடாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேருக்கு பைசன் பிடிச்சிருக்கு. இந்த வாட்டி கரெக்டா பேலன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. கரெக்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பைசனுக்கு. ப்ரோ இந்த வருஷம் ப்ரோ நீங்க சொல்லுங்க. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போனது டிராகன் செம்ம ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பைசன் தான் கரெக்டா எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். 2 படம்.
எனக்கு வந்துட்டு நான் இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்கல. அது ரொம்ப தேட்டரில் என்ஜாய் பண்ணதுனால பறந்து போ ராம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு தேட்டரில் ரொம்ப ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். சிவாவோட ஒரு காம்பினேஷனோடனே என்னடா அது அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அது ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு டிஸ்னி படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ராம் கிட்ட எதிர்பார்க்கல. அது ரொம்ப நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணதுனால எனக்கு பறந்து போ. அடுத்து பிரகாஷ் அண்ணன் எல்லாரும் சொல்லுங்க. ரகுராம் ப்ரோ எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு இந்த டேரக்டர் லிஸ்ட் எனக்கு பிடிக்கல ப்ரோ. டூரிஸ்ட் ஃபேமிலி, ஓகே, அதை குடும்பஸ்தன் இக்னோர் பண்ணிடுங்க. அதெல்லாமே இல்லாததே எனக்கு. ப்ரோ அவங்கலாம் டெபியூ டைரக்டர் லிஸ்ட்ல வந்துருவாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம அந்த கேட்டகரி வேற இருக்கா? அவங்கலாம் டெபியூ டைரக்டர், குடும்பஸ்தன் டைரக்டர் எல்லாம் டெபியூ. இவங்கலாம் ஆல்ரெடி எடுத்ததுனால அவங்களாம் அதெல்லாம் இல்ல. சக்தி திருமகன்லாம் இருக்கா? அதான் கேட்டேன். அதுதான் அதெல்லாம் டெபியூ. நான் சுகமாறன்னா சொல்லுவாரு. எனக்கு அப்படின்னா டிராகன் தான் ப்ரோ. டிராகன் இது அஸ்வந்த் தான் எனக்கு. அப்படி பார்த்தா அவரு தான் பெஸ்டா தெரியும் அந்த லிஸ்ட்ல. அவரோட கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்டர்வியூல அவர் இந்த கதையவே வந்து அவர் எப்படி நான் ரெடி பண்ணேன்ட்டு ஒரு ஃபுல் மாஸ்டர் கிளாஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. அப்போ தெரிஞ்சது ஓகே இவர் நல்ல கிளாரிட்டியான டைரக்டர் தான்ப்பா. நல்ல ஒரு யோசிச்சு தான் எழுதுறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னு நமக்கு அதுல அவர் சொல்ற போதே தெரியுது. ரொம்ப புரியுற மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு வேற. அதனால எனக்கு அவர் தான் மேக்சிமம் அவர் தான் வாங்குவாருன்னு நினைக்கிறேன். அஸ்வத் தான். அப்போ எனக்கு மாரி செல்வராஜ். ஆக்சுவலி ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. யார் விசால்? ப்ரோ உங்ககிட்ட தான் கேட்டாரு. இன்னொருத்தர் மாறி சொன்னாரு. இல்ல ஒருத்தர் ரொம்ப குஷியா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாரு. அவர் யாரு? நீங்களே சொல்லிருக்கீங்க யாருன்னு தெரியல. வேற யார்? பரணி தான். ஏன் அழகா அவர் அடிக்க எல்லாரும் போட்டு தயாரா கும்பலா வந்துட்டு இருந்தாங்க. கேள்விகளை கணக்கில துணைச்சிட்டு இருந்தாங்க. பயங்கரமா வந்துட்டு இருக்கு டாபிக். விஷால் உள்ள வந்து இன்னைக்கு இந்த டாபிக் வந்திருக்கு, இதை பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதே டாபிக் போயிட்டு இருக்கு. பரணி கொஞ்சம் அடிச்சுட்டு ரிலாக்ஸா போயிருந்திருக்கலாம். ஒரு 9:30 மணி போல ஆரம்பிச்சிருக்கலாம். ஐடியா இல்லாத அரசாங்கமா போயிட்டாரு விஷால். சரி ரைட், பரவாயில்ல. சொல்லுங்க அடுத்தது போவோம். அந்த கேள்வியில டேரக்டர் லிஸ்ட் போயிடுச்சு. அடுத்தது டேரக்டருக்கு அப்புறம் அது பெஸ்ட் வந்துச்சா? போன தடவை லிஸ்ட்ல எஸ்கே பேர் சொல்ல, இந்த தடவை முருகதாஸ் பேரு யாரும் சொல்ல. இங்க நான் ஒரு டான்சர் இருக்கேன், என்ன யாருமே கண்டுக்கலைங்கிறாரு பர்னி. அப்படிலாம் இல்லைங்க. இல்ல ரெண்டுத்துக்குமே பர்னி ப்ரோ ஆன்சரே பண்ணல. சொல்லுங்க ப்ரோ நீங்க. ஆமா பரணி, அதையே கொஞ்சம் சொல்லுங்க பரணி. அதை வச்சு ஏதாவது ரெடி பண்ணலாம். எனக்கு காந்தா துல்கர் சல்மான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிராகன் அஸ்வத் மாரிமுத்து. அவ்வளவுதான். மம்முட்டி பையங்கிற ஒரே காரணத்துக்காக துல்கரை கூப்பிட்டு குத்துறீங்க பார்த்தீங்களா? இருக்கட்டும். சிறந்த படம் லிஸ்ட் வந்திருக்கு. சிறந்த படம் என்றால் எனக்கு வீரதீர சூரன் மட்டுமே. அது லிஸ்ட்லயே இல்லை. சாரி. 3BHK, அங்கம்மாள், சிறை, டிராகன், டியூடு, டூரிஸ்ட் ஃபேமிலி, பறந்து போ, பாட்டில் ராஜா, பைசனு, பேட் கேர்ள். எல்லாத்துலயும் 3BHK ஸ்னீக்கில் பண்ணிருச்சே. அது கிட்டத்தட்ட பிரகாஷ் ராஜா அவருக்கு இதுதானே கிட்டத்தட்ட விகடன் தானே ப்ரோ. அதோட இது ஏதோ இது இருந்தாங்க அசோசியேஷன்ல. ஒரு ஞாபகம் இருக்கா? ரிலீஸ் டைம் ஓ, லிஸ்ட் போடுறவரே கிளம்பிட்டாரா விஷால் ப்ரோ? அதனாலதான் அமைதியா இருக்கா? யாரோ ஒருத்தர் கை தூக்குறாரு. யாரோ யாருமே காணுமே. ஹலோ ப்ரோ, என்னோட ஒப்பீனியன் சொல்லாமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. மூவி வைஸ் வந்து எனக்கு டிராகன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் டேக்கிங் வைஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரெட்ரோ தான். கார்த்திக் சுப்ராஜ் தான் பெஸ்ட் டைரக்டர். அந்த படம் நிறைய பேர் கனெக்ட் ஆகல. பட் ஆனால் அவர் டேக்கிங், விஷுவல் ஷார்ட்ஸ் எல்லாமே செமையாச்சு. படமா ஒர்க் அவுட் ஆனது டிராகன் தான். பட் டைரக்டரா வந்து
அவர் கண்டிப்பா விஜயோட ஒரு படம் பண்ணிருக்கலாம். பட் இட்ஸ் ரொம்ப அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியாம போயிடுச்சு. பட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண படம்னா கண்டிப்பா வந்து ரெட்ரோ தான் bro. ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க பரணி ப்ரோ. நானும் சொல்லிட்டேனே, படம் சொல்லணுமா? ம் படம் நான் வந்துட்டு 2 இது இருக்கு, அதான் யோசிச்சேன். ஓகே, டியூட். படம் வரல இல்லையா? டேரக்டர் தானே வந்துச்சு. டேரக்டர் தான் சொல்லிட்டேனுங்க, டேரக்டர் யார் சொன்னீங்க? அஸ்வத் மாரிமுத்து, டிராகன். ஓஹோ. படமும் வந்துருச்சு. படம்ல லிஸ்ட் தான் இப்ப சொன்னேன். பரணி ப்ரோ, சாரி ஃபார் த இன்ட்ரெஸ்ட். உங்கள்ட்ட டவுட் கேட்க வந்தேன். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் வருதுன்னாங்களே, என்னைக்கு ஏதாவது தெரியுமா? அது இதே இல்லையா விஷால் ப்ரோ? அது ஏதோ இல்ல. காஃபி ஷாப் லான்ச்சா? ஏங்க என்ன இல்லங்க, எதுவுமே தெரியாதா? நான் போட்டு விஷால் bro இன்ஸ்டால கடி வாங்க போறீங்க. இன்ஸ்டால போட்டாரு, அவர் நேத்தே போட்டாரு. ஓ, ஏற்கனவே கடிச்சிட்டு இருக்காங்களா? கடிச்சிட்டு இருக்காங்க அவரு. இல்ல விஷால், அதெல்லாம் எதுவும் வரல. விஷால் ப்ரோ அதெல்லாம் வராது, அப்டேட் இல்லைன்னு சொல்லிருங்க. அது ஏதோ காஃபி ஷாப் லான்ச் தான், அதுக்காக போயிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை ப்ரோ. இதுக்காக பிராண்ட் நியூ டே ட்ரெய்லரை தள்ளிட்டாங்களா, ஃபைனல் ட்ரெய்லரை. இல்லைன்னா நேற்று அவன் பிறந்தநாள் அன்னைக்கு வந்திருக்குமா? புல்லட் ட்ரெயின் டைரக்டரோட ஒரு ட்ரெய்லர் இன்னைக்கு சாயந்தரம் விட்டுருந்தானுங்க. ஒரு How to rob a bank. நான் அது ஒரு 30 செகண்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. சூப்பரா இருக்கு ப்ரோ ட்ரெய்லரு, நம்ம கான்செப்ட். ஆமா. டைரக்டர் ஆஃப் ஃபால் கைன்னு போட்டு வச்சிருக்காரு பாருங்க ப்ரோ. புல்லட் ட்ரெயின் தான் மாஸ்டர் பீஸ். 3மே போட்டிருக்காரு, புல்லட் ட்ரெயின், ஃபால் காய், அப்புறம் டெட்பூல் 2 3மே போட்டிருந்தாரு. ட்ரெய்லர்ல போட்டிருந்தாங்க. இல்ல மாவீரன், நான் இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் மாவீரன், 2 படம் பார்த்தேன் இன்னைக்கு ஆக்சுவலா. பொக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் ஃபிலிம் ஒன்று வந்துச்சு. அது வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். அது எனக்கு வந்துட்டு நீங்க மொபைல்ல எல்லாம் பார்த்தா அது உங்களுக்கு ஒண்ணுமே ஒர்க் ஆகாது மாவீரன், சீரியஸா சொல்றேன். நான் வந்து இருட்டுல உட்காந்து பார்த்தேன். எனக்கு வந்துட்டு எனக்கு ஓகே டு டீசெண்டா இருந்துச்சு அந்த படம். ஓகேவா? இந்த கிரே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்ப ஹரி படம் மாதிரி, ஹரி அவர்களோட படம் மாதிரி சும்மா பரபரன்னு போச்சு. ஆனா கடைசியில ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா, டே இதுல கதையே இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 1/2 மணி நேரம் ஒண்ணு பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கு அந்த விஷயம் நடக்கிறதுக்காக ஒரு பிளாட் ஒன்று ஓப்பன் ஆகும், அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப சுமாரா இருந்துச்சு இந்த படம், இந்த கிரே. ஆனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இடத்துல கூட போர் அடிக்காம அப்படியே வந்து ஸ்கிரீன் பிளே வந்து சும்மா பரபரன்னு போகும், கதையா பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க நேற்று சாயந்தரம் போஸ்ட் போட்டப்பே நான் அதை புக் மார்க் பண்ணி வச்சிட்டேன். காலைல பிரிண்ட் வந்தோடனே 2 படத்தை டவுன்லோடும் பண்ணி வச்சிட்டேன். அதுல 3வது ஒரு படம் இருந்துச்சு, அதை நீங்க பார்க்கவே இல்லையா? நானும் டவுன்லோட் போடல அந்த படத்தை. இல்ல, அது ஆக்சுவலி முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சான் அந்த படம். நான் பார்க்கணும், அது செம்ம ரிவ்யூஸ் இருந்துச்சு, அது நான் பார்க்கணும். என்ன படம் ப்ரோ? ஐ ஸ்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது பார்க்கணும், ஃப்ரீயா இருக்கிறப்ப பார்க்கணும். விஷால் ப்ரோ, அடுத்த கேட்டகரி. அவ்வளவுதாங்க, 3 தாங்க வந்துச்சு. இருங்க ஏங்க, சிறந்த படம் இருக்கு, அப்புறம் சிறந்த நடிகை இருக்கு. கேட்டகரி விகடன். அதைத்தான் நானும் சொன்னேன் மாவீரன், 3 தான் நான் பார்த்தேன். சிறந்த நடிகை இல்லைன்னா சிறந்த நடிகை நம்ம சொல்லல, பட் கரெக்ட், சிறந்த நடிகை மட்டும்தான் இருக்குங்க. சிறந்த படம் இருக்கு பரணி. படம் பேசணுமே, நீங்க இல்ல அப்போ. நீங்க வர்றதுக்குள்ள சார்ஜ் எடுத்துட்டாரு. ஏங்க யாருமே சொல்லல, ஏங்க லிஸ்ட் சொல்ல முடிக்கவும் இல்லை, யாரும் எந்த படமும் சொல்லவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. யாரா படம் சொன்னீங்க? சரி சொல்லுங்க படம். சிறந்த படம் நான் சொல்றேன். சிறந்த படம் அது ஓவராலா எல்லாமே கேஜ் பண்ணி பார்த்து சொல்லணும்னா எல்லா கிராஃப்ட்லயும் சூப்பரா இருந்தது. பைசன் எனக்கு சிறந்த படம். சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிஸ்டே தெரியா? சாரிப்பா. சிறந்த படம் 3 BHK, அங்கம்மாள், சிறை, டிராகன், டியூட், டூரிஸ்ட் ஃபேமிலி, பறந்து போ, பாட்டில் ராதா, பைசன் காலமாடன், பேட் கேர்ள்.
இப்போ போடுறேன்டா. எனக்கு பிரகாஷ் 2 ப்ரோ படம் இருக்கு டவுட் ப்ரோ. இருக்கு. தீர எனக்கு தீர 2 படம். சூரனை லிஸ்ட்லயே இல்ல வைக்கிறேன். திரும்ப இன்னொரு முறை வாசிங்க. இன்னொரு முறை ஓகே. 3 பிஹெச்கே இல்ல அங்கம்மாள். அதை விட்டுட்டு வாசிங்க, அதுக்கு அதனால கன்ஃபியூஸ் ஆகுது. அங்கம்மால இருந்து ஆரம்பிங்க. அங்கம்மால இருந்து ஆரம்பிங்க. 3 அங்கம்மால பிஹெச்கே இருந்து வேணாமா? வரிசை. ஓகே ஓகே. அங்கம்பாள், சிறை, டிராகன், டியூட், டூரிஸ்ட் ஃபேமிலி, பறந்து போ, பாட்டில் ராதா, பைசன், பேட் கேர்ள். பேட் கேர்ளையும் அண்ணன் விட சொல்லுவாரே. ஐயோ. இல்லைங்க, அது பரவாயில்லைங்க. ஏதோ இந்த பரணி மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு இது பார்த்துட்டு போய் அது ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. பேட் ஜாலிக்கு டோட்டலாவே 4 பாய்ஸ் அப்படிங்கிற எல்லா மாதிரி. லிஸ்ட்லயும் 3 பிஹெச்கே இருக்கேன். அதுதான் நான் முன்னாடி சொல்லும்போது சொன்னேன், அது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அப்ப சொல்லும்போது சொன்னேன் இது ஒரு எல்லா விஷயம் அது வேற கிடக்கு அப்படின்னு. சரி ரைட்டு, போயிட்டு போகுது. இந்த கேட்டகரியில பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு போட்டின்னு பார்த்தா 2 படத்துக்கு தான் போட்டி. ஒன்று வந்து டிராகன், எல்லா வகையிலுமே வந்து ஒரு குவாலிட்டியான படம். என்டர்டைன்மெண்டாகவும் சரி, இல்லை அவன் சொல்ல வந்த ஒரு விஷயம் சரி. ஏன்னா ஒரு விஷயத்த தப்பா காமிச்சு அதுக்கப்புறம் திரும்ப ரெக்டிஃபை பண்ணி அதையும் ஆடியன்ஸை எமோஷனலா கனெக்ட் ஆக வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அதை கரெக்டாக பண்ண படம் டிராகன். இன்னொன்று கிராஃப்டாவே வந்து நல்லா பண்ண படம் பைசன். இந்த டிராகன் ஆர் பைசன் இந்த 2 கேட்டகரியில ஒரு படம் கொடுத்தாங்கன்னா அது ஒரு எதுக்காக பைசன் அப்படின்னா, பைசன்ல வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஒரு படத்துக்கு ஒரு 2 வருஷம் உழைப்பு போட்டு கபடி கத்துக்கிறது, கபடி மட்டும் இல்லாம அதுல உள்ள ஒரு அரசியல் பேசுறது, அப்புறம் வந்து டோட்டல் ஆர்டிஸ்டாவே எல்லாருமே நல்லா நடிச்சது. குறிப்பா வந்து அருவி மதனும் பசுபதியும் 2 பேரும் சிறப்பா நடிச்சது. படத்தையே தாங்கி நின்றது. கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து கரெக்டா சில பல விஷயங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் பைசன் பிளஸ் வந்து டிராகன். எனக்கு தெரிஞ்சு என்ன கடை நான் டிராகன் கொடுத்துருவேன். எல்லா வகையிலும் என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு. அவ்வளவுதான். எனக்கு வந்து ப்ரோ டிராகன், அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, இது 2 படம் சொல்லுவோம் ப்ரோ. டூரிஸ்ட் ஃபேமிலி சிறந்த படம் அவார்டு கொடுக்க கூடாதுங்க. ஏன் ப்ரோ? சட்டப்படி லாஜிக்கலா எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப 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 தவறான முன்னுதாரணம். படத்துக்கு படமா பாக்குறோமோ என்டர்டைன்மெண்டா ஓகே, அது ஓகே, அவ்வளவுதான். ஆனா வந்து அது எல்லா வகையிலுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம வந்து படத்துல வேணா சொல்லலாம் அன்பு நல்லது அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா இது வந்து மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை பல விதமான டேமேஜஸ் எல்லாம் ஏற்படுத்தும். அதெல்லாம் வந்து அது பேசணும் பெரும் அரசியலுக்குள்ள போகும். அதனால ஓகே, ஜாலியா பார்க்கலாமா, என்ஜாய் பண்ணலாமா, அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சா பாட்டு கொடுத்தோமா, யாராவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோமா. இதே சொல்ல போனா டெபியூ டேரக்டர், பெஸ்ட் டெபியூ டேரக்டர் சொல்லி அதுல ஏதாவது கேட்டகரி வந்துச்சுன்னா அது எந்தெந்த படம் போட்டியில இருக்குன்னு தெரியல. இருங்க, அது கேட்காம சொல்லிடக்கூடாது. சொல்லிடுச்சுன்னா அப்படிதான் கேட்டகரி வேணா கொடுக்காம தவிர சிறந்த படம் கேட்டகரியில் அது கொடுக்கக்கூடாது. அது எந்த அரசு அவார்டும் தரக்கூடாது, தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது பிரைவேட் அவார்டு தானே, அதுல வேணா ஏதாவது கொடுத்துட்டு போகலாம். அரசு அவார்டுல கண்டிப்பா எந்த ஒரு இதுலயும் இடம்பெறாது, இடம்பெறவும் வாய்ப்பு இல்லை. பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு பிரீமியர் இருக்கா பெட்டிக்கு தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையான்னு இன்ன வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சொல்லியிருந்தாங்க போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகே ப்ரோ. அப்புறம் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணும். வாரிசு டைம்ல உங்களுக்கு அடிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ் எல்லாம் போட்டு நீங்க பேசுறத கேட்டு கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். சாரி ப்ரோ. எது இதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் அந்தந்த நேரத்து விஷயங்க. ஏங்க இதெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சுமா சாரி? அது நானே மறந்துருப்பேன் ஏதாவது. அதெல்லாம் விடுங்க, அடுத்தது கரண்ட்ல வாங்க. இல்ல, எனக்கு தாமிரபரணி மாதிரிதான் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 1 மாசம் 2 மாசம் இருக்கலாம், இப்படி 6 மாசம் கழிச்சாக்கிற மாதிரி 3 வருஷம் கழிச்சா வந்து சாரி கேட்கறாரு. நான் நான் எப்பவுமே வந்து கேட்கணும்னு நினைப்பேன். அதுக்கு அப்போ வந்துட்டு வீட்டுல ஆளுங்களா இருப்பாங்க, பேச முடியாதா. இன்னைக்கு வீட்டுல ஆள் இல்ல, அப்படியே பேசுறேன் ப்ரோ. சரி ப்ரோ, நான் லிசனர் போய்க்கிறேன், நாளைக்கு கேட்கறேன். சந்தோஷம். அண்ணாத்த படத்துல வர பிரகாஷ்ராஜ் ரஜினி சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு அந்த லிஸ்ட்ல வந்து எனக்கு வந்து சிறை தான் ப்ரோ. ஏன்னா அந்த படம் தான் எனக்கு அந்த வருஷத்துல அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். அந்த மேக்கிங்கு எல்லாமே, அந்த போலீஸ் விஷயங்கள் நிறைய, அந்த பாஸ்போர்ட் அது இது நிறைய விஷயங்கள் அதில் சூப்பராக சொன்னாங்க. அதில் அவரோட வந்து ஹீரோவா இல்லாமல் அந்த கேரக்டரா டிசைன் பண்ணதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பெஸ்ட் ஃபிலிம்னா சிறை தான். பெஸ்ட் ஃபில்மான அவார்டு வந்து எனக்கு இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது எனக்கு இந்த படத்துக்கு போகணும்னு தோணுது. அதுக்கு தான் போகணும்னு தோணுது மோஸ்ட்லி, மாரி செல்வராஜ் படத்துக்கு. ஆனா எனக்கு பெஸ்ட் படமா இந்த லிஸ்ட்ல தோணுது, நான் அதிகமா ரிப்பீட்ல பார்த்து நினைத்தேன்.
எதுக்கு நாள் ரிப்பீட்ல பாத்தீங்களா? சீரியஸாவே முழு படம் ரிப்பீட்ல பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, டிராகனை விட டியூடு சொல்றாரா, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இல்ல அதுதான் கேக்குறேன். எனக்கு என்னன்னா டெல் பண்ணிட்டேன் அந்த நான் இப்ப படத்தை, என்னன்னா ரொம்ப அதையே போட்டு டிராகன் வந்து இல்ல டிராகன் வந்து ரிப்பீட்ல பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஒரு அந்த லவ் பர்சன் ஃபர்ஸ்ட் அந்த அனுபமா அந்த லவ் பர்சன் மட்டும் தவிர்த்துட்டா மீன்ஸ் அதை மட்டும் தான் நம்ம அதிகமா பார்க்க முடியல, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த விஷயம் எல்லாமே வந்து நல்லா ரிப்பீட்ல போயிட்டே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அதுவும் மிஸ்கின், கௌதம் மேனன், இங்க பிரதீப், இந்த 3 பேர்ல வந்து சீன்ஸ் வந்து அழகா ஹோல்ட் பண்ணிட்டு கொண்டு போறாங்க. அப்படி பார்த்தா டியூட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு டோட்டலாவே 4 போர்ஷன் தானே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிப்பீட்ல பாக்குற மாதிரி. 4 போர்ஷன் தாண்டி எதுவுமே ரிப்பீட்ல போகாது டியூட்ல. டோட்டலா சொல்லணும் அந்த ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் போர்ஷன், அந்த பாரி அந்த கல்யாணம், அதாவது சொல்லப்போனா சரத்குமார் அந்த கல்யாணம் இது பண்றதுதான் பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து திரும்ப பார்க்க முடியுதான்னு பிரகாஷ் ப்ரோ, அந்த படத்தோட முதல் 10 நிமிஷமே பயங்கரமா இருக்கும். அந்த மண்டபத்தையே ஒரு அழகோலப்படுத்தி வரல போய் அது மண்டபத்தை விடுற அது ஓகே. அவருக்கு மண்டபத்தை அந்த சீன் டைட்டில் கார்டு போற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அழகா சொல்ல போனா அந்த இந்த பாட கலையவா அந்த பாட்டு போர்ஷன் வரைக்கும், அந்த டைட்டில் போட்டதுல அந்த பாட்டு போர்ஷன் வரைக்கும் கொஞ்சம் டல்லா போகும், ரிப்பீட்ல பார்க்க முடியாது. திரும்ப அந்த பாட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் நல்லா போகும், அப்புறம் திரும்ப ரிப்பீட்ல பார்க்க முடியாது. திரும்ப அதுக்கப்புறம் சாத்துக்குமார் அந்த இதுல பாரி உள்ள வர்றதுல இருந்து அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நல்லா ஜாலியா போகும், ரிப்பீட்ல பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் திரும்ப எந்தத்துல நீங்க மொத்தமா 4 சீன் தானே வருது டியூடு. நீங்க டிராகனோட டியூடுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். போனா ஸ்டார்டிங்ல டிசம்பர்லயே சொல்லிட்டீங்க, அதை டிசம்பர் 31லயே ஏதாவது திரும்ப ஒரு 5 மாசம் கழிச்சு திரும்ப ஷாக்கிங் ஆகும் அப்படின்னு ஷாக்கிங் ஆகும். அவ்வளவு நான் இப்போ 2 மாசமா அந்த படத்தை டெலிட் பண்ணிட்டேன். அது ரொம்ப அதையே போட்டு திருப்பி பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி. ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி என்ன லிஸ்ட் வச்சிருந்தீங்க? இந்த மாதிரி அடிக்கடி பார்த்துக்கிட்டே அந்த படம் என்ன படம்? எப்பவுமே 3 மாசத்துக்கு ஒருக்கா அது ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆடுகளம் பார்ப்பேன், பார்ப்பேன். கடைசியா இதுக்கு முன்னாடி என்ன படம் கேட்டேன், ஏன்னா அதை வச்சு தெரிஞ்சுக்க கேட்டேன். ஒரு 100 தடவை 50 தடவை பார்த்தோம்னா ரிப்பீட்ல வந்த படத்தை அதிகமா ரிப்பீட்ல பார்த்ததுன்னா அப்படி எந்த படமும் இல்லை ப்ரோ. ரீசெண்ட் டைம்ஸ்ல இது இல்லை. நண்பன் டியூடு தான். அது போது நண்பன் யார்ப்பா சொன்னது? அது போதே 11 12 16 வருஷம் பின்னாடி போகுது. சரி, பெஸ்ட் ஆக்டர்ஸ் லிஸ்ட் பேசிட்டீங்களா? லிஸ்ட் சொல்றவரு ஓடி ஓடி போயிடுறாரு. சொல்லியாச்சுமே. ஆப்ஷன்ஸ் வேணுமா? கமல் கிட்ட இருக்கு. இல்லை நானே விகடன் பேஜில் அப்படியா பார்த்தேன். எனக்கு பெஸ்ட்னா இது எவ்வளோ பேருக்கு ஒத்து போகும்னு தெரில. துல்கருக்கு கொடுக்கலாம். பரணி ப்ரோ ஒத்து போவோம், அவரா தான் சொன்னாரு. பரணி ப்ரோ வந்து சொன்னாரு, சொல்லியிருப்பாரு. இல்ல துல்கர் தான் சொன்னாரு அவரு. துல்கர் தான் சொன்னேன். சிறந்த படமும் டூட் தான் சொன்னேன். எனக்குமே அதுதான் தோணுது. ஆக்டர், பெஸ்ட் ஆக்டர் பரணி ப்ரோ. டியூட் நீங்க சொல்ல, டிராகன் சொன்னீங்க. ஏங்க பெஸ்ட் டைரக்டர் தான் அஸ்வத் மாரிமுத்து டிராகன் சொன்னேன். இது டியூட் தானே சொன்னேன் இல்லையா? ஓ, படமா உங்களுக்கு டியூடு தானே? ஓகே ஓகே. ஆமா ஆமா. ஆனா டியூடுக்கெல்லாம் கொடுப்பாங்க நம்புறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு சொல்றேன், டியூடு ஒரே ஒரு அவார்டுக்காக அது நம்ம இசைக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க டியூடுக்கு. அங்க நம்ம பல்தான் மாதிரி 4 ஜூரி இருந்தா இந்த படத்தை மொத்தமா எரிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு பாத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு படத்தையும் எரிச்சிருப்பாரு, குடும்பத்தையும் அந்த லிஸ்ட்ல இருந்தே தூக்கி இருப்பாரு. மாவீரன் ப்ரோ, இன்னைக்குதான் இது பார்த்தேன், லீடர் பார்த்தேன். கடைசியில் அந்த போக போக ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு ஒரு மாதிரி உழப்பிட்டாங்க எண்டெல்லாம். பிரகாஷ் ப்ரோவுக்கு ரொம்ப பிடிச்ச படம். இல்லை நான் மொக்க படம்னு சொல்ல, ஓரளவுக்கு ஓகேஷா இருந்துச்சு, ஒரு போர் அடிச்சா ஒன் டைம் பார்க்கலாம். ஆனா இந்த இன்னைக்கு ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், செம்ம வியூஸ் போயிருக்கு. அந்த உனக்கும் எனக்கும்ல அல்வா வாயில வச்சோடனே இவரு சொல்லுவார்ல, இது சர்க்கரையில அல்வா கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி ட்விஸ்ட்ல படம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அவ்வளவுதான். என்ன படம்? லீடர் பிரகாஷ் ப்ரோ. லீடர் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல பிடிக்கலன்னு இல்ல, ஓகே ஒன் டைம் பார்க்கலாம், அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. அண்ணாச்சி படத்தை ஒன் டைம் பார்க்கலாம் இருக்காது, பெரிய விஷயம் தானே. ட்விஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் பிரகாஷ் ப்ரோ. படத்துல ட்விஸ்ட்ல படம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு மெயின்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பல்தான் உண்மையாலுமே ரைட்டிங்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஹீரோ படத்துல அந்த கண்டெய்னர் செட்டிங் சீன் இருக்குல்ல, அதை வச்சிருந்தா அதுதான் பெஸ்ட் இன்ட்ரோல் பேக்னு இப்ப பேசிட்டு இருந்திருப்போம்.
ஏதோ அண்ணாச்சி படங்கிறனால நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ட்விஸ்ட் இல்ல ட்விஸ்ட் அப்படின்னு பிரகாஷ் சொல்லி ப்ரோ, எனக்கு கேசரி அந்த இன்ட்ரோல விட அப்படின்னு ஓடுறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை வச்சு ஒரு ப்ளே பண்ணுவாங்கல்ல, போர்ட்ல இருந்து கண்டெய்னரை சேஸ் பண்ணுவாங்கல்ல, அதுவே சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பிரகாஷ் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா ரிப்பீட்ல பார்த்தது ஜெயிலர் தான். ஜெயிலருக்கு அப்புறம் டியூடு. தொட்டாலே பட்டாசாலா தான் ப்ரோ எங்க இருந்தாலும். நான் இந்த ஒரு மாசத்துல அதிகமா பார்த்த இந்த படம் வாழா. ஜெயிலர் சொல்றீங்களா, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஜெயிலர் வந்து சும்மா டிவியில போட்டாலோ இல்ல கேபிள் டிவியில போட்டாலோ இப்போ லோக்கல்ல நம்ம ஏதாவது பார்த்துட்டு இருப்போம், பிக் நியூஸ் போட்டாலோ எந்த சினிமே நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணவே தோணாது. அது அப்படியே அது பாட்டுக்கு போகும். அது என்ன மாயமந்திரமும் தெரியல. ஜெயிலர் அப்படி ஒரு படம். சமீபத்துல வந்த படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு அந்த படமும் இன்னும் 2 படம் அப்படியே டிவியில போட்டாலும் அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சரி, அடுத்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சொல்லுங்க. அதை கேட்டு என்னன்னு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு போவாங்க. ஆக்ட்ரஸா? ஆக்ட்ரஸா? அதை லிஸ்ட் என்ன சொல்லிட்டீங்களா? ஆக்ட்ரஸ்னா எனக்கு அந்த லிஸ்ட்ல நான் ஒரு 2-3 படம்லாம் பார்க்கவே இல்லை. அந்த அங்கம்மாள் பார்க்கல, அப்புறம் காதல் என்பது பொது உடைமை, ஜென்டில்மேன்லாம் அந்த படத்துல அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. பாட்டில் ராதாவே நான் பார்க்கல. இதெல்லாம் பரணி படம் லிஸ்டா சொல்றீங்க. அங்கம்மாள் அங்கமால்ல எனக்கே பிடிக்கலையே பிரகாஷ் ப்ரோ. அதை இருங்க பரணி. அங்கம்மாள் இப்போ 2-3 படம் சொன்னாரு, அப்படி சொல்லுங்க பரணி. உங்களுக்கு ஏத்த இல்ல இல்ல, படமா சொன்னாரு. அங்கம்மாள் இருக்கு பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் காதல் என்பது பொது அங்கம்மாள், உடைமை, காதல் ஜென்டில் என்பது பொது உமன். உடைமையடா, ஜென்டில் உமன், அப்புறமேட்டு பேட் அப்புறம் கேர்ள். இந்த ஆமா, 4 அப்புறம் படம் பார்த்தாலே இல்ல எனக்கு பேட் கேர்ள் இல்ல, எனக்கு பேட் யார் கேர்ள் ஞாபகம் இல்ல. வருதோ இல்லையோ பரணி தான் ஞாபகம் வரும். பேட் கேர்ள்னு பார்த்தாலே அந்த அந்த வருஷம் அவங்க அவங்க பேர் கூட ஞாபகம் அப்பப்போ மறந்து போயிடும். ஆனா பரணி பேரம் மாறவே மாறாது. அந்த லிஸ்ட்ல எனக்கு ஓரளவுக்கு ஓகே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா டிஎன்ஏ நிமிஷா சச்சின் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அதுவே ஓரளவு பர்ஃபார்மன்ஸா. ஆஃப்டர் லாக்டவுன் பெரிய ஸ்டார்ஸ் படத்துல உங்களை 100% சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னு அப்போ நான் ஜெயிலர் தான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன தோணுதோ சொல்லுங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பெரிய ஸ்டார் படம். ஸ்டார் ஃபிலிம்ஸா? ஆமாம். ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஒவ்வொரு படம் போகணும். இல்ல மொத்தமாவே கணக்கு பண்ணாலும் தெரியும். மொத்தமாவே ஒரு ஸ்டார். ஏன்னா அப்படி கணக்கு இல்ல, மொத்தமாவே கணக்கு பண்ணாலும் ஜெயிலர் தான் வரும் எல்லாத்துக்கும். இப்போ இதாக வரும். இல்லைன்னா விக்ரம் வரும்னு நினைக்கிறேன். விக்ரம் வந்து எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபைடு தானே. விக்ரம், ஜெயிலர் இந்த 2 படம் தான் பெரும்பாலும் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண படங்கள் இந்த 2 தான். அதுலயும் விக்ரம் வந்து டிவில ரிப்பீட்ல யாரும் பாக்குறாங்கன்னு தெரியல, ஆனா ஜெயிலர் கண்டிப்பா பார்ப்பாங்க. விக்ரம் வந்து தேட்டரிக்கல், முழுக்க முழுக்க தேட்டர் மெட்டீரியல். எனக்கு அப்படி லாக்டவுனுக்கு அப்புறம்னா மாஸ்டர் தான்ப்பா. பல்தான் லாக்டவுனுக்கு அப்புறம்னா மொத்தமா செகண்ட் வேவுக்கு அப்புறம் அதான் சொல்றேன், அதுதான் மாஸ்டர் தான். செகண்ட் வேவுக்கும் அப்புறம் வந்த படம் பல்தான். செகண்ட் வேவ் ஃபர்ஸ்ட் வேவுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேவுக்கு அப்புறம் வந்துச்சா? கோவிடுக்கு அப்புறம் தான் என்ன 2020க்கு அப்புறம் வந்துச்சுல, அதான் அவங்க வந்து மாஸ்டர் கணக்கு தான். கோவிடுக்கு அப்புறம் வந்து மாஸ்டர், அதாவது 20க்கு அப்புறம் ஜெயிலர், விக்ரம், அப்புறம் வேற பரணி bro சொல்லுங்க. அவருக்கு என்ன டாக்டர் அப்படி பார்த்தா எனக்கு திருச்சிற்றம்பலம் தான். அவர் பெரிய ஸ்டார்னா கேரளா ஸ்டார்னு சேர்க்க சொல்லுவாரு. எனக்கு 100 ஸ்டார் ஃபிலிம்னா திருச்சிற்றம்பலம் சொல்லுவேன், லாக்டவுனுக்கு அப்புறம் வந்தது. நானும் ரொம்ப யோசிச்சேன். விக்ரம் தான் எனக்கு தெரியுது. ஜெயிலர் செகண்டா வச்சுக்கலாம், பட் ஆனா விக்ரம் தான். விக்ரம் என்ன தாண்டி அவுட் ஆஃப் பாக்ஸ் போறீங்களே மீ. சாரி வீரன் ப்ரோ, தனுஷ் ஸ்டார் இல்ல மிக நம்ம சொல்றது பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வருதுல, அந்த மாதிரி சொல்றேன். ஜெயிலர் அது திருச்சிற்றம்பலம் போனா எனக்கு ஜெயிலர் தான்.
யாராவது பேசுறீங்களா இல்ல அமைதியா இருக்கா? அமைதியா இருக்கு. சரி சொல்லுங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க பாருங்க. எனக்கும் ஜெயிலர் தானா எனக்கு. ஏன்னா உங்களுக்கு 2020 அப்புறம் தான் சர்ச்சை ஆகுது அதிகமா. நீங்களே ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. இல்ல எனக்கு ஜெயிலர் தான் நான் சொல்றேன். ஜெயிலரா? நான் கூட 5 out of 5 டான்னு நினைச்சேன். இல்ல 5 out of 5 டான் கொடுத்துட்டு அந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையா? அது கோயிலுக்கு அப்புறம் வந்துச்சா? சரி ஓகே. ஆமாங்க, கோவிடுக்கு அப்புறம் தாங்க. இல்ல 4.75 வாங்கின டாக்டர் வரல. ஆனா 3.5 3.75 ஒரு மனசுல சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 20 வருஷமா ஃபீல்ட்ல இருக்காரு. டான்லாம் வந்து கொஞ்சம் பழைய படம் அப்படி வச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. ஓகே அப்ப டான். பர்னி ப்ரோ, நீங்க எந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஃபேனா நீங்க? அதான் சொன்னாரு டான். அதான் டான் ப்ரோ. அவர் ஃபேனே இல்ல ப்ரோ. அவரு சிவகார்த்திகேயன் டீம்லயே இருக்காரு. அதனாலதான் என்ன அவரை போய் நம்மள மாதிரி நினைச்சுக்கிறா அவரு. கமல் ஏதாவது படி மேல போய் அவர் சிவகார்த்திகேயனோட ஃபேக் ஐடின்னு சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு சொல்லக்கூடாது. இது ஓகே, அவர் டீம்ல இருக்காரு. ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு, ஒருவேளை எஸ்கே வந்து இங்க என்ன நடக்குதுன்னு பரணி ப்ரோ ஐடி மூலமா பாக்குறாரோன்னு. ஏங்க அதெல்லாம் இல்லைங்க. ஏங்க நீங்க வேற எதையாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு. எனக்கு அவர் பிடிக்கும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு ஆக்டர் ஃபேவரட்ன்ற மாதிரி எனக்கு அவர் ஃபேவரட், அவ்வளவுதான். அதான் எந்த படத்துல இருந்து ஃபேவரட் ஆனாரு? அதான் மாவீரன் சொன்னாரே, வருத்தப்படாத சீமராஜான்னு நினைக்கிறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், திருச்சி காவேரி நீ தேட்டர். பாருங்க வன்மத்தை கக்குறாரு. ஏங்க என்னங்க வன்மம்? எனக்கு புரியலங்க. இதுல என்னங்க வன்மம்? ஏங்க மெய்ய சொன்னேங்க. உங்களை சொல்ல அவரு இந்த படம் சொன்னார் சீமராஜா அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே சீமராஜால அந்த பிரசன்ட் போர்ஷன் லுக் அவருக்கு நல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலா அந்த படத்துக்கு வந்துட்டு நல்ல இது இருந்துச்சு. கடைசி 20 நிமிஷம் நான் ஒரு கேள்வி கேட்கறேன். கடைசி 20 நிமிஷம் ஓகேவா? இதான் டைட்டிலாவே வச்சிருவோம். இதான் நாளைக்கு டைட்டில். இல்ல இதே இப்ப நாளைக்கு பேசுவோங்கிறதையும் சொல்லுங்க. ஒரு படம் நல்ல படம், ஆனா ஒரு 20 நிமிஷமோ இல்ல 30 நிமிஷமோ ஒரு மொக்க சீனோ இல்ல மொக்க போர்ஷன் வச்சு ஒட்டு மொத்தத்தையும் படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா உண்மையா நல்ல படம் தான். அந்த 20 நிமிஷத்துக்கு தூக்கி இருக்கலாம், அதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தூக்கி. ஆனா 20 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரம் இல்லைன்னா அது வேற லெவல் படம். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்படின்னு நீங்க நினைக்கிற படம் என்ன படம்? நிறைய இருக்கே பிரகாஷ் ப்ரோ அந்த லிஸ்ட். எதுவும் ஞாபகம் வராது. நிறைய சொல்லுங்க கேட்போம். எனக்கு இப்ப ரீசெண்டா இல்ல பேசலாம். எனக்கு டக்குனு நீங்க சொன்ன உடனே சொல்லுங்க. எனக்கு கோப்ரா தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது. கோப்ரா தான். அந்த கோப்ரா படமாவே சொதப்பி இருக்கும் போல தான். என்ன இல்ல, எனக்கு அந்த பிளாஷ்பேக் எல்லாம் இல்லாம அது நார்மலா ஒரு ஸ்டோரியா கொண்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. அந்த பிளாஷ்பேக் அந்த இல்லியூஷன், அந்த பிளாஷ்பேக்ல ஒரு பிளாஷ்பேக், அவங்க அம்மா ஒரு ஜெயில் கைதி கொண்டுட்டு போய் அது எல்லாமே தூக்கிட்டு நார்மலா வச்சிருந்தா கூட அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பிரேக் ஆகுது எனக்கு. கேட்கல. பிரேக் ஆகுது. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி அது ஒரு ஹாஃப் கிட்டத்தட்ட பேட் இல்ல, கிட்டத்தட்ட அவ்வளவு தூரம் இருக்கும்ல. நான் சொல்றது அப்படி இல்ல, ஒரு 30 நிமிஷம் மேக்ஸிமம் 30 நிமிஷம் சீனை மட்டும் தூக்கிட்டாலே. நான் சொல்றேன் எனக்கு படம் படம் அதாவது பரணி பாஷையில சொல்லணும்ல, பரணி பாஷையில சொல்றேன், அந்த வார்த்தை சரியான தெரியாது. சூப்பரான ப்ரமிஸ், ஆனா ஒரு சொதப்பலான ஒரு 30 நிமிஷத்தினால படமே சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த லிஸ்ட்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிற படம் நம்மளோட ஏஆர் ரஹ்மான் இளையராஜாவோட அன்அஃபிஷியல் பயோபிக்கான இசை தான். கிளைமேக்ஸ் மட்டும் சொதப்பாம இருந்தா அது சூப்பர் படம். இளையராஜா பர்த்டே அதுமா இப்படி வண்ணத்துக்கு இருக்கிறீங்களே. எனக்கு வந்து படம் பார்த்து முடிச்ச உடனே இந்த தாட் வந்தது வந்து ரெட்ரோ ப்ரோ. லாஸ்ட் 20-30 நிமிஷம் அந்த D1 அப்படின்ற கான்செப்ட் இல்லாம வெறும் அந்த லவ், லாஃப்டர், வார் இது 3 மட்டும் வச்சு அவங்க பிளே பண்ணியிருந்தாலே அந்த படம் சூப்பரா இருந்திருக்கும். நான் அது படம் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு தோணுது அதான். எனக்கு இன்டர்வல் சீன் வரும்போதே படம் எனக்கு ஃபுல் கம்ப்ளீட்டா இருந்தது. இதே ஒரு படமா எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாதி வரைக்கும் ஓகே. அந்த லாஸ்டா அந்த D1 கான்செப்ட்னு ஒன்று எடுத்துட்டு போய் இவரு தான் காப்பாத்து, அது மட்டும்தான் எனக்கு செட்டே ஆகல. மற்ற படம் எனக்கு ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த கடைசி கிளைமேக்ஸ் இல்லைன்னா எனக்கு ஃபுல்லா ரொம்ப பிடிச்சிருக்கும்.
அந்த கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் எனக்கு சுத்தமா செட்டே ஆகல அந்த படத்துல. சரி, ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு சாரி அஜித் பத்தால் சொல்லிருங்க. எனக்கு வேற இது ஃபேக் ஃபிளாஷ்பேக். லியோ 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 எனக்கு வந்து கரை ஃபைனல் ஆக்ட் மட்டும் இல்லைன்னா வேற மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு. ஓஹோ ஐ மீன் நான் இப்பவும் சொல்றேன் அது எனக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல, பட் இல்ல ஓகே ஓகே அது ஓகே நீங்க நல்லவர் தான், இல்ல ஃப்ரெஷ்ஷா அது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே விடுங்க பரவாயில்ல. நெக்ஸ்ட் பிரகாஷ் பரணி ப்ரோ கரெக்டா எனக்கு தெரியாம இன்னொரு ஃப்ரெஷ்ஷா படம் சொல்லிருக்காப்ல இருக்கு. அவ்வளவுதான். சொல்லுங்க காசா பணமா? லிங்கம் இயக்கா லிங்காவா ப்ரோ? லிங்காவா? லிங்கா லிங்கா. ஃபைனல் நான் ஏன் இதை கேட்டேன் அந்த கேள்விக்கான பதிலே இல்ல அந்த கேள்விக்கான பதிலே ஆரம்பத்துக்கான இதே வந்து லிங்கா தான். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக யூடியூப் போனேன். யூடியூப்ல போயிட்டு ஒரு விஷயத்துக்காக பார்க்கும்போது கடைசியில் அந்த பிளாஸ்பேக் ஆரம்பிச்சிச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போனா படம் முடியறதுக்கு முன்னாடி பிளாஸ்பேக் முடியும்ல, அது வரைக்கும் பார்த்துட்டேன் முழுசா. ஆனா பாவிக்கிறா இதுல எவ்வளவு நல்லா இருக்கு, லுக் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த போய் கலெக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் எழுதி கொடுக்க பத்திரத்துல கொடுக்கும்போது அந்த லுக்ல அவ்வளவு அழகா இருக்கும். அதாவது பிளாஸ்பேக் போர்ஷன் பூரா லுக் நல்லா இருக்கு, நடிப்பு நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். அதுல ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த உண்மை ஒரு நாள் வெல்லும் அந்த சாங், உண்மை ஒரு நாள் வெல்லும் சாங் வரப்பெல்லாம் அவ்வளவு சூப்பரா இப்ப அந்த பிளேஸ்மெண்ட் இப்ப பாக்குறப்ப இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அடப்பாவீங்களா, அப்படியே கட் பண்ணிட்டா இந்த கரண்ட் போர்ஷன் வந்துருது. கரண்ட் போர்ஷன்ல கரண்ட் போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட டாலரபிளா இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் வந்து ரணக்கொடூரமா. கிளைமேக்ஸ்ல மோசமான மேக்கப்புங்க. மேக்கப் வேற ரொம்ப அநியாயத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே மேக்கப் அநியாயத்துக்கு அநியாயமா இருக்கு. ஆனா அதே கெட்டப் தான் பிளாஸ்பேக்ல இருக்குது. அதுல எவ்வளவு அழகா ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அது எப்படின்னா அந்த லுக்கே பாத்தீங்கன்னா பெருசா இல்லாம அந்த மேக்கப் போட்டதே தெரியாது, அழகா இருக்கு. கிட்டத்தட்ட கடைசியில ஒட்டுதாடி கூட தெரியாத அளவுக்கு இருக்குங்க. ஒட்டுதாடினு தெரியும், ஆனா அதுல கூட மூஞ்சி நல்லா இருக்குங்க. அது எல்லாமே முகம் நல்லா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் போர்ஷன்ல அந்த பிளாஸ்பேக் லுக்ல இருக்கிறதுல ஒரு 10% கூட லுக் இருக்காது. இதுல தலை இருக்காது, மேக்கப் போட்டு தனியா தெரியும், லிப்ஸ்டிக் தெரியும், ஐப்ரோ தெரியும், ஐலைனர் தெரியும். இப்படி இவ்வளவு என்னமா இவ்வளவு போட்டு ஒரு ஹீரோக்கு போய் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க, ஏன் தனியா மட்டும் சந்திரமுகி அது இருக்கு அந்த பிரச்சனை. சந்திரமுகி நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா டூப்ன்றதே தெரியும், அது மொத்தமா சொல்லியிருக்கேன். இல்ல அதை விட்டுருவோம். அது டூப்பு போடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. 80 70 60 அப்படின்னு சொல்லி 65 வயசுக்கு மேல உள்ளவங்க டூப்பு போற பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டாவது அதுக்கு கீழே உள்ளவங்க போட்டாலும் தப்பு கிடையாது. டூப்புங்கிறது அது ஒரு சினிமால அது ஒரு அங்கம், அது தப்பு சொல்ல மாட்டேன் நான். சினிமால அது ஒரு அங்கம் தான் அது. ஏன்னா அது வந்து அது ஒரு தொழில், அது ஒரு இது. அது போக நடிகர்கள் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாம இன்னொரு எப்படி சொல்றது, இந்த விளம்பர காட்சிகள்ல கீழே போடுவாங்கல்ல ஒரு அறிவிப்பு பலகை, ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி போடுவாங்க. இது வந்து இந்த துறை வல்லுநர்களால் அந்த பயிற்சி செய்யப்பட்ட பின்பு படமாக்கப்பட்டது, நீங்கள் விபரீத முயற்சி எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படி தனிப்பட்ட முறையில பயிற்சி பெற்ற நபர்களை வச்சு ஒரு ஸ்டண்ட் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் தான். ஓகேவா, அது வந்து தப்பு கிடையாது. ஆனா ஒரு இப்ப சந்திரமுகியோட நீங்க வந்து பிடிஎஸ் மேக்கிங் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அது ரஜினியோட மேக்கப் திட்டா இருக்கும், தெளிவா தெரியும். ஆனா அது ஆன் ஸ்கிரீன்ல எங்கேயுமே தெரியாது. சூப்பரா சந்திரமுகி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க ரஜினி. நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல உள்ள மேக்கப் நீங்க நிறைய பேட்டிகள் பார்க்கலாம், நீங்க சன் டிவில பேட்டி நிறைய இருக்கும். அதுல எதுவுமே தெரியாத அளவுக்கு படத்துல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஆனா அது லிங்கா படத்துல எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி எங்க மிஸ் ஆச்சு. அங்கதான் சொதப்புலே வருது. மேக்கப் முதல் கூட தெரியுது, லிப்ஸ்டிக் தெரியுது, ஐலைனர் தெரியுது, ஐப்ரோ தெரியுதுங்கிற மாதிரி போட்டு அநியாயத்துக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கரண்ட் போர்ஷன்ல எப்படி எழுதாம விட்டாங்க என்ன. ஆனா பிளாஸ்பேக் போர்ஷன் சூப்பரா இருக்கு. ஒரு சில குறைகளை தாண்டி மத்த எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. மியூசிக்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். அது இன்னைக்கு லிங்கா பார்த்து முழுசா பிளாஸ்பேக் அதை பார்த்தோன்னே ஞாபகம் மியூசிக் எல்லாமே அதுக்கு நல்லா இருக்கும். பிளாஸ்பேக்ல இது கரண்ட் போர்ஷன்ல ரொம்ப இதாட்ட நல்லா இருக்கும், அதுல பிளாஸ்பேக்ல சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சொல்லுவாரு இன்டர்வியூல, ஏங்க படம் முடிஞ்சிருச்சுங்க, உங்களுக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கலன்னா அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போகுங்க அப்படின்பாரு. அதுதான் இன்னும் கேண்டாச்சு. இல்ல அது எப்பவுமே யானைக்கும் மனுஷ இருக்குங்கிற மாதிரி அந்த பீரியட்ல எல்லாரும் படம் சரியா வரலன்னா பேட்டிகள்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்து நெகட்டிவிட்டிய இது பண்ணி விட்டாங்க, இழுத்து விட்டாங்க. நிறைய பேர் அந்த சமயத்துல பேட்டி கொடுத்த யாருமே
லிங்குசாமி வந்து கத்துக்கிட்ட மொத்தத்தையும் இறக்குறேன்னு சொன்ன வருஷமும் கிட்டத்தட்ட 2014 அந்த பீரியட் நினைக்கிறேன். 2014 பாஞ்சோ. இது லிங்கம் 2012. அப்புறமேட்டு இன்னொரு இது 2013 ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது மாதிரி பேட்டிகள்லயே வீணா போன படம். அப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்று ஏதாச்சும் சாமி வாய் வச்சு சும்மானே இருக்க மாட்டாங்க. வாரிசும் அது மாதிரி இன்டர்வியூலே கெட்டு போச்சு. அப்படியே கெட்டு போன மாதிரி எனக்கு தெரியலையே, யாருப்பா அது? இன்னும் வரலன்னு பாத்து. ஆமா, நான் தானே வரணும், வேற யாரு வருவா? டேரக்டர் சொன்னார்ல போயிட்டான். அது ஆஃப்டர் ரிலீஸ். பிஃபோர் ரிலீஸ் எல்லாம் இருந்தாலும் எதுவுமே பேசல. அந்த படத்தால அந்த இன்டர்வியூல அந்த படத்துக்கு எந்த ரோல் மெட்டீரியல் ஆகல. அந்த படம் மட்டும் எப்போ ஓடிட்டு இருக்கு. போடுறானுங்களா அப்படி? நமக்கெல்லாம் பிரீமியர் இல்ல. யூஎஸ்ல மட்டும்தான் பிரீமியர். இல்ல இங்க அவர் ஊர்லயே பிரீமியர். தாவணிகரையிலேயே போடுறாங்க முதல் நாள் சாயந்தரம். அதான் தெலுங்கு வெர்ஷன் தான் வந்துருச்சுன்றாங்க. தமிழ் வெர்ஷன் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெலுங்கு வெர்ஷன் 3ஆம் தேதி நாளைக்கு சாயங்காலம் பிரீமியர் இருக்கு. என்ன சொல்லணும் நமக்கு கிடையாது. இன்னொரு நம்ம நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு, வெந்தி தணிந்தது காடுன்னு. அவர் 24 போட்டிருக்காரு. அதுல எந்த 20 நிமிஷம் பல்தான் கிளைமேக்ஸ் ஆஃப்டர் தட் அந்த லீடு அந்த கர்மத்தை தூக்கி இந்த வேலை சூப்பராக இருக்கும். அது அங்க முடிஞ்சிருந்தா செம்மையா இருந்திருக்கும். இந்த பாட்டு வரும்ல, அந்த ஒரு அந்த நான் பார்த்து எங்க தொடங்கு அது அங்க நின்று அங்கேயே முடிஞ்சிருக்கலாம் படம். அவர் அந்த துப்பாக்கியை வச்சுட்டு திரும்ப மறுபடியும் வருவார்ல, அங்கேயே கொண்டு போய் துப்பாக்கி வச்சுட்டு மறுபடியும் வராருல பேக்கை தூக்கிட்டு, அதோட முடிச்சிருக்கோம். அங்கேயே முடிச்சிருக்கலாம். ஆக்சுவலா படம் அங்கேயே முடிஞ்சு கேஜிஎஃப் பார்த்துட்டு அண்ணன் பண்ணது அது. அதைத்தான் சொல்கிறார், அவரும் அதைத்தான் சொல்கிறார். 24ல வந்து எனக்கு நானே ஒரு வேணும் அப்படிதான் இருந்துச்சு கிளைமேக்ஸ். டோட்டல் செகண்ட் ஹாஃபே நானே ஒரு வேணும். எனக்கு ஃபிளாஷ்பேக் பிடிக்கும் கமல் ப்ரோ. அந்த அந்த சின்ன இது அந்த இதோட போர்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும், இன்னொரு கேரக்டரோட போர்ஷன்ஸ் எல்லாம். நான் அவுட் ஆஃப் இதா ஒன்று சொல்றேன். இவர் சொன்னார்ல மொத்த படத்துல 20 நிமிஷம் தூக்கிட்டா நல்லா இருக்குன்னு. மொத்த படத்துல 20 நிமிஷம் தான் நல்லா இருக்குன்னா எனக்கு ஒரு படம் இருக்கு. சொல்லிருங்க. புரியல. எனிமியா? ஆமா, எனிமி ஒண்ணு, அதுக்கப்புறம் இவர் அருவம் ஒண்ணு. கூட இருக்கும். அது பிளாஷ்பேக் தானே சொல்றீங்க? அந்த பிளாஷ்பேக் மட்டும் சூப்பரா இருக்கும். கூட இருக்கும் 40 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும். அதான் அது மட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி எனிமியோட ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் சூப்பரா இருக்கும். எனக்கு ட்ரிபிள் ஆரோட கிளைமேக்ஸை கொஞ்சம் வேற மாதிரி கொரியோகிராஃபி பண்ணிருக்காம ஸ்டன்ஸ் எல்லாம் தோணுச்சு. அந்த திருவள்ளுவர் கெட்டப்லாம் போட்டு காட்டுக்குள்ள ஓடுறதுக்கு பதிலாக. திருவள்ளுவரா? அதுக்குதான் எக்ஸ்ட்ரா 300 கோடி 400 கோடி கலெக்ஷன். திருவள்ளுவர் பாத்தீங்களா? பிரகாஷ் ப்ரோ, பர்னி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு வந்து நான் பிளாஸ்ட் மூவி வந்து பார்த்துருந்தேன். சொல்லுங்க எப்படி? படம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். இங்கே கொஞ்சம் வந்துட்டு சேலம்ல வந்து நிறைய வந்து புக்கிங் ஆகிட்டே இருந்தது. ஸோ ரிவ்யூவும் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு போயிருந்தேன். நான் கொடுத்த காசுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. என்ன ஒன்று எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த அபிராமி அவங்களோட கேரக்டரை வந்துட்டு இன்டர்வெல்ல ரிவீல் பண்ணியிருக்கலாம். அப்படி அதே மாதிரி ட்ரெய்லர்லேயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பொண்ணை அப்போஸ் பண்ணுற மாதிரி மட்டும் காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கு ட்ரெய்லர்லேயே லைட்டாக வந்து அது தெரிஞ்சிருச்சு. மற்றபடி படம் வந்துட்டு ஆக்ஷன் 3 பேருமே ரொம்ப நல்லா, இது அர்ஜுன் பற்றி சொல்லவே தேவையில்ல. இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பிரதர். நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்க என்ஜாய் பண்ணதே ஹாப்பி தான்.
எஸ் பிரதர். நல்லா இருந்தது. நெறைய பேர் இங்க நார்மலா இங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து எல்லாம் நெறைய சிங்கிள் ஸ்க்ரீன் அண்ட் ஸ்மால் ஸ்க்ரீன்ல தான் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லன்னா 7.1 அந்த மாரி குடுத்தாங்க. இப்போ மண்டேல இருந்து ஐ மீன் சண்டேல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய அட்மோஸ் ஸ்க்ரீனு எல்லாமே வந்து நெறைய பெரிய ஸ்க்ரீனா வந்து குடுத்துட்டாங்க. நெறைய பேரும் வரதுனால நல்லா இருந்தது பிரதர். குடுத்த காசுக்கு ஒர்த்துங்கிற மாரி அந்த ஒரு ஃபீல் வந்து குடுத்தது. சூப்பர் ப்ரோ. படம் பாசிட்டிவ் யா. ரிவ்யூ வந்துட்டாலே எல்லா ஸ்க்ரீனும் சரி, ஷோவும் அடிஷனல் பண்ணிருவாங்க. எஸ், எஸ். அப்படிதான். பிரகாஷ் ப்ரோ உங்கட்ட ஒரு டவுட் கேட்கணும். சொல்லுங்க. பிரதர், லாஸ்ட் வீக் நான் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு போயிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தாரு, பைக்கர் மூவி பாத்துட்டீங்களான்னு. நீங்க அதை பார்த்து ரிவ்யூ பண்ண மாதிரியே தெரியலையே. நான் பார்க்கலன்னு சொன்னேன். இன்னைக்குதான் பரணிட்ட படத்தை அனுப்பி வாங்கி இன்னைக்குதான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அநேகமா நாளைக்கு தான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு முடிச்சாதான் ரிவ்யூ போடுவேன். அதான் பிரதர், அவரு ஆக்சுவலா ஒரு 3-4 டேஸா கேட்டு இருந்தாரு அந்த டைம்ல. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்கல. அதுக்கப்புறம் நான் ஸ்பேஸும் அதிகமா வரலையா, இப்பதான் வந்தேன். வரும்போது அது கேட்கணும்னு தோணுச்சு. அதான் பிரதர், பார்த்துட்டு சீக்கிரம் போட்டுருங்க. அவரை முடிஞ்சா டேக் பண்ணி இல்ல விட்டுருங்க. இன்னைக்குதான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இல்ல இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கு முடிச்சிருவேன். நாளைக்கு பார்த்து சொல்றேன். யா, அது தியேட்டர்ல பார்த்தா ஒரே ஹிட்டிங்ல முடிச்சிடலாங்க. அந்த டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுல பெரும் தொல்லை. யா, யா. நாளைக்கு பார்த்து நாளைக்கு யா, முடிச்சிருவேன். முடிச்சுட்டு அவருக்கு அப்படியே டேக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, உங்களோட இன்னொரு ஐடியா அது. யா. ஓ, அவர் தான் நீங்களா? இல்லையா? இல்ல, நான் இல்ல பிரதர், கண்டிப்பா. அப்புறம் யாரு நீங்க? இல்ல இல்ல பிரதர், நான் வந்துட்டு இவங்கள வந்து நேர்ல பார்த்தவங்க. ஐயப்பன் மேரேஜ் அப்ப இவங்க 2 பேத்தையும் நேர்ல பார்த்தவங்க. சோ இப்போதான் நான் ஒரு 2-3 ஸ்பேஸா இவரை பார்த்துட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நாளைக்கு பார்த்துட்டு நான் அவரை மென்ஷன் பண்ணுறேன். ஷுவர் பிரதர். யா யா. நானும் வந்துட்டு சரி, அவர் அத்தனை வாட்டி கேட்டதுனால எங்களுக்கும் நீங்க பார்த்துட்டு சொன்னீங்கன்னா வந்துட்டு சரி நல்லா இருந்ததுன்னா நாங்களும் பார்ப்போம்ல, அதனாலதான். நல்லா இருக்கும் நம்புறீங்க? சரி, இல்ல இல்ல, நான் நம்பல, நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். இல்ல, அவரு பார்த்துட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வந்து போட்டுட்டு இருந்தாரு. ஆக்சுவலா பாருங்கன்னு சொல்லி. எனக்கு என்னன்னா அந்த படம் தியேட்டர்ல வரும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இல்ல, நான் பார்த்தேன் அந்த படம். எனக்கு ஓகேவா இருந்தது. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லா இருக்கு. நல்லா சுமாரா தான் இருக்கு படம். பயங்கரமாவும் இல்ல, ரொம்ப மொக்கையாவும் இல்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பா, போர் அடிக்காம போகும். அதுல இந்த ராஜ்சேகர் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ஆர்க் நல்லா இருந்தது. ரைட்டிங்கும் நல்லா இருந்தது, அவரும் ஆக்டிங்காவும் நல்லா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சது அந்த படத்துல. ஓகே ஓகே. ஆக்சுவலா அதான் அந்த படம் வந்து ஆஹா ஓஹோ படம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அது படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் நான் வந்து 2 படம் இந்த தெலுங்கு சைட்ல பார்க்கலன்னா, இந்த பைக்கர் பார்க்கல, அதுக்கப்புறம் இந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த 2 படமே இன்னும் பார்க்கல. அது ஏன்னு தெரியல, 2மே பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. கேர்ள் ஃப்ரெண்ட் காக்டெயில் 2 ட்ரெய்லர் பாத்தீங்களா? இல்லையே. சரி பாருங்க. ஓகே. பர்னி ப்ரோ, அப்புறம் ஸ்வாப்டுன்னு ஒரு மூவி, அனிமேஷன் மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு, பாத்தீங்களா? ஏங்க அந்த படம் கேள்விப்பட்டது, போஸ்ட் பார்த்தேன், படம் பார்க்கலாம். ஆக்சுவலா மூவி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பிரதர். அதை விட அதுக்கு தமிழ் டப் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்குன்னு எனக்கு நினைக்கிறேன். கோயம்புத்தூரா இல்ல வேற ஸ்லாங்கா தெரியல. ஆனா ரொம்ப சூப்பரா இருந்தது தமிழ் டப்பு. நான் ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் பார்த்தேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமே அந்த கதைக்குள்ளார போய் ரொம்ப நல்லா இருந்தது. மேபி இந்த ஸ்பேஸ்ல யாருங்காச்சும் எல்லாரும் வந்து எங்காச்சும் ஃப்ரீ டைம்ல இருந்தீங்கன்னா அதை போய் ஒரு செக் பண்ணி பாருங்க. தமிழ் டப்லயும் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். சும்மா வெறும் அந்த ஸ்வாப்டுன்னு அந்த பேருக்கே வந்து நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சிடும் என்னன்ட்டு. ஆனா உள்ளார கதையும் சரி, அது காமெடியும் சரி, குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி பாக்குற மாதிரி. இந்த முன்னாடினா நம்ம மூவிஸ் பார்ப்போம்ல, அனிமேஷன் மூவி, இந்த அப்பு, அப்புறம் வந்து வாலி, இந்த மாதிரி மூவிஸ்னா இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாருமே பாக்குற மாதிரி மூவியா இருந்தது பிரதர். நல்லா இருந்தது. ஓகே ஓகே ப்ரோ, பாப்போம். ரைட், ஓகே பரணி, பாப்போமா? நாளைக்கு பாப்போமா? பிரகாஷ் ப்ரோ 10 மணிக்கே முடிக்கிறீங்க? 10 மணி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டார்ல. ஓகே ஓகே பாய். இனிமேல் ஐபிஎல் இல்லை, சீக்கிரம் கொஞ்சமா அப்படியே திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 நிமிஷம் முன்னாடி போயிட்டே இருப்போம். அட்வான்ஸ் 2 நிமிஷம் அட்வான்ஸ் ஆகுது, கதை திரும்ப 8 வந்து நிப்பாட்டி. நான் கூட டாஸ்மார்க்ல கிங்னு நினைச்சிட்டேன் பிரதர், 10 மணி க்ளோஸ் பண்ணவும்.
நானு டாஸ்மாக்ல. சூப்பர், அவரு 10 மணிக்கு க்ளோஸ் பண்றீங்களா, அதை சந்தோஷம். சொல்றாரு. டைமிங். ஓகே ஓகே, சரி ரைட்டு, ஓகே பாய்.